வணக்கம். பிரதானமாக கூட்டணி அமைச்சிருக்கக்கூடிய திமுக அதிமுக கூட்டணிகளில் ஏறத்தாழ தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது நிறைவு பெற்றிருக்கிறத பார்க்கின்றோம். ஆனாலும் சில சலசலப்புகளை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த தொகுதி பங்கீடு நிறையும் பொழுது எல்லா தேர்தல்கள்லையுமே இந்த மாதிரி சலசலப்புகள் எல்லா அணிகள்லையும் பார்க்குறது தான். நாங்கள் எதிர்பார்த்த சீட்டு கிடைக்கல, இல்லை எங்களுடைய தொகுதியை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிட்டாங்க, இப்படிங்கிற முணுமுணுப்புகள் சலசலப்புகள் எல்லா சட்டமன்ற தேர்தல்கள்லையும் எல்லா கூட்டணிகள்லையும் பார்க்கறது தான் இந்த முறை நம்ம பார்க்கவே செய்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் மதிமுகலாம் வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. நாங்கள் சிரித்து கொண்டே அழுகின்றோம், எங்களுக்கு எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படின்னு. மற்றவங்கெல்லாம் அவங்களுக்கு ஜாஸ்தி கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு குறைவாக கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு குறைவாக தான் கொடுப்பாங்க நினைச்சோம், தேமுதிகவுக்கு இவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ரிசன்மெண்ட் எல்லாம் திமுக கேம்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதிமுக அணிலையும் அது சோஷியல் மீடியாவில் அந்தந்த கூட்டணி கட்சிகள் அங்கங்கே லோக்கல் நிர்வாகிகள் இந்த மட்டங்களில் நம்ம பார்க்கவே செய்கிறோம். ஸோ இந்த தொகுதி பங்கீடு நிறைவு ஆகக்கூடிய இந்த கட்டத்தில் எங்கே நிறைவு எங்கே அதிருப்தி அப்படிங்கிற கேள்வி பிரதானமாக எழுந்திருக்கிறது. இதெல்லாம் சலசலப்பாக மறையுமா இல்லை தேர்தல் களத்தில் எதிரொலிக்குமா, எந்த அளவுக்கு எங்கே அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. மற்றவர்களும் தேர்தல் களத்தை அணுகிட்டு இருக்கிறாங்க. திரு விஜய் வேட்பாளர்களை விரைவில் ஒரே மேடையில் அறிவிக்க போகிறாராம். சென்னையில் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். திரு சீமான் ஏற்கனவே களமிறங்கிட்டார். முதலமைச்சர் போட்டியிடக்கூடிய அதாவது வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய தேதியெல்லாம் அறிவிக்கப்படுறதை நம்ம பார்க்கின்றோம். வேகமாக நகர்கிறது தேர்தல் திருவிழா. இவற்றையெல்லாம் விரிவாக பேச போகிறோம். நம்மிடையே இணையக்கூடிய விருந்தினர்களை வரவேற்போம். மயிலாடுதுறை விக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, திரு ஜவஹர் அலி அதிமுகவின் சார்பாக, திரு இன்பா தாவேகாவின் சார்பாக, திரு நாகராஜ் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜீவ சகாப்தன் மற்றும் திரு ஜுபேர், அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுப்போம், எங்கெங்க பிரச்சனைன்னு அவங்கவுங்க காட்டி கொடுத்துருவாங்க. எங்க பிரச்சனை எங்க நிறைவு சார்? ஜவஹர் அலி சார், பிரச்சனை நிறைய இருக்கு சார். அதிமுகலையா? எங்ககிட்ட இல்லை, வலியோடு இருக்கக்கூடிய திமுகவில் பிரச்சனை நிறையா இருக்குது. எங்ககிட்ட எல்லா தலைவர்கள் மட்டத்தில் ஏதாவது ஒரு சின்ன சலசலப்பு பார்த்தீங்களா? முன்னாடி ஒரு நரேட்டிவ் திமுக செட் பண்ணாங்க. என்ன செட் பண்ணாங்க? பிஜேபி தான் கொடுக்க போகுது, டெல்லியில் தான் பேச்சுவார்த்தை, அவங்க தான் இந்த சீட்டை ஒதுக்க போகிறாங்க. எல்லா முடிச்சுகளும் உடைச்சி நாங்கள் அவுத்துட்டு பிஜேபிக்கு எடப்பாடியார் தான் கொடுத்தாரு, பாமகக்கு எல்லா கட்சிகளுக்கும் எடப்பாடியார் தான் கொடுத்தாரு. பேச்சுவார்த்தை எங்கே நடத்தணும்? எம்ஜிஆர் மாளிகையில் நடத்தணும். எல்லாமே முடியும்போது இப்போ ஒரு நரேட்டிவ், இப்போ ஒரு செட் பண்ணி முன்னாடி எங்கே நடத்தணும்? எதுக்கு? எங்கேயுமே நடத்தலை. அங்கே போய் பரஸ்பரம் போய் சந்திக்கிறதுக்கு போனோம் தவிர பேச்சுவார்த்தை எப்பயுமே சென்னையில் தான் நடந்தோம். அவங்க சென்னைக்கு வந்திருந்தாங்க, எடப்பாடியார் வீட்டுக்கு வந்தாங்க, கொண்டாங்க, பேசினாங்க, கொண்டாங்க. இது பரஸ்பரம் இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் யார் பேசிடக்கூடாது, சட்டம் ஒழுங்கு பற்றிய பிரச்சனை பேசிடக்கூடாது, எந்த பிரச்சனையும் பேசிடக்கூடாது, ஊழலை பேசிடக்கூடாதுன்ட்டு திமுக அந்த பெண்ணுருன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி கொடுத்தாங்க சிலருக்கு. அந்த சிலர் என்ன பண்ணாங்க, அதை சரியான முறையில் கொண்டுட்டு போனாங்க பல ஊடகங்கள். நான் உங்களை சொல்லல, அப்படி போன வேலை தான் இப்ப மீண்டும் இப்படி ஒரு நிலையை உருவாக்கி இருக்காங்க. திமுக கூட்டணியில் ஒரு சிறிய சலசலப்பு, பெரிய சலசலப்பு. அங்கங்க ஒவ்வொரு கூட்டணியில் இருக்கிறவங்க அழுகுறாங்க சார். முதல்ல ஸ்டார்டிங்ல சண்டை வேட்பட்டு மண்டை உடைக்கிற அளவுக்கு போய் இப்ப மருந்து தடவிட்டு இருக்கும்போது மீண்டும் அந்த மருந்து காருமாங்கிற நிலைமைக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. காதர் மைதீன் பேசவே மாட்டார் சார். அவர் எப்பவுமே பேச மாட்டாரு. எங்க எப்படி போய் சொல்லிட்டீங்க, தேமுதிக 6 தொகுதி தரேன்னு சொல்லிட்டு இப்போ 10 தொகுதியை கொடுத்துட்டு எங்களுக்கு ஒரு சீட்டை ஒதுக்கிட்டீங்களே அப்படின்ட்டாங்க. இதை விசிகா சொன்னாரு, எங்க பலமாயிடக்கூடாதுன்னு நினைச்சுதான் பண்ணிட்டாங்க, நாங்கள் வழியோடு இருக்கிறோம்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கட்சிகளும் அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் சொல்றாங்க, ஏன் எங்களை இப்படி ஒதுக்குறீங்க? பாலபாரதி நேத்தி சொல்றாங்க, சண்முகம் இதை சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பாவம் சார், அதனால தனியார் நம்ம தொலைக்காட்சியெல்லாம் உட்கார்ந்து எவ்வளவோ முட்டு கொடுத்தாரு, அவரையும் ஓரம் கட்டிட்டாங்க. நடுவில் நம்ம பக்கம் வேற வந்தாராமே. நம்ம பக்கம் வரல, அவர் முட்டு கொடுத்து பார்த்தாரு. நீங்க அதை விட எனக்கு என்ன கொடுமை, என்ன வேதனைடா, விசிகா இந்த 9 வருடமாக திமுக செய்யக்கூடிய அத்தனை தில்லாலங்களுடைய பொய்கள், பிரச்சாரங்கள், ஊழல்கள் அத்தனையும் அந்த சமூக மக்களுக்கு எதிராக நடவடிக்கை கூட பேசாம விட்டு கொடுத்தார்கள். ஆனா அவர்களுக்கு 8 சீட்டு. சமூக நீதியான்னு கேக்குறீங்க? இது ஒரு சமூக நீதியான்னு கேட்கிறேன். புரட்சி பாரதத்துக்கு நீங்க செஞ்சிருக்கிறது சமூக நீதியா சார்? சமூக நீதி தான் சார். அதாவது கடந்த தேர்தலில் அவர்கள் தனிப்பட்ட முறையில் வாங்கிய வாக்கு, அந்த அடிப்படையில் தான் எங்க கட்சியில புரட்சி பாரதத்துல என்ன பேசுறாங்க பாத்தீங்கல்ல சார்? என்ன நாங்க எதிர்பார்த்து என்ன வந்தோம் சார், எல்லாரும் பேசுறது ஒரு, ஆனால் இங்க பேசுறாங்க, அங்கேயும் பேசுறாங்க, வீட்டுக்கு வீடு நியாயம் இருக்குது இல்ல? அங்க சொல்றாங்க. இப்போ நான் கேட்கிறேன், தேமுதிகக்கு 10 தொகுதி, அவங்க ஓட்டு சதவீதம் 0.4%. விசிகாவுடைய ஓட்டு சதவீதம் என்ன?
அவருக்கு அத்தனை சமூக அந்த 24% சமூகங்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு இயக்கம். அப்படிப்பட்ட கட்சிக்கு இவர் 8 சீட்டை கொடுத்துட்டு தேமுதிக நேத்து வந்த கட்சிக்கு இந்த சமூகத்துக்கு எதுக்கு எவ்வளவு பர்சன்ட்? அந்த சமூகம் 24% இருக்காங்க. அதே சமூகத்தை சேர்ந்து புரட்சி பாரதிக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? அதே சமூகத்தை சேர்ந்தல அந்த சமூகத்தை ஒட்டுமொத்த பிரதிநிதியாக சொல்லக்கூடிய விசிகா. சோ புரட்சி பாரத்தை விட பெற்ற பிரதிநிதி விசிகா. எங்க இதுல வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் முழுமையா இருக்கிறாங்க. அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் சீட்டு கொடுக்கிறோம். திமுக அப்படி இல்ல, அது மேல் ஆதிக்க வர்க்கங்களா ரிசர்வ் தொகுதியில ஒன்னே ஒன்று சொல்றேன். நேத்து கூட சொன்னாரு, அந்த விசிகா என்ற கட்சி பொது கட்சிங்கிறாங்க. ஆனா அந்த கட்சிய நீ ரிசர்வ் தொகுதியில் தான் நிக்கிறதுக்கு தகுதி அப்படின்னு சொல்லி பொது தொகுதி கொடுத்திருக்காங்க. 2 சீட் எதுக்கு சார்? அதுலயும் எப்படி கொடுக்கறாங்க? 8 சீட்டுன்னு கொடுக்காம 6 ரிசர்வ் 2 பொது தொகுதி பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுக்கறாங்க. நீ 8 தொகுதின்னு கொடுத்துட்டு போக வேண்டியதானே? நீங்க அது ரிசர்வாவே இருந்துட்டு போட்டோம். கொடுக்கும்போது எப்படி? அதாவது சார், அவர்கள் எப்பயுமே அந்த பட்டியலின மக்களே வேற மாதிரியா தான் பார்ப்பாங்க. திமுக அங்க மேல் வர்க்க அண்ணன் இது அந்த ஒரு சமூகம் அங்க மேல இருக்குது. ஆனால் எங்க கூட்டணியை பொறுத்தவரை எடப்பாடி என்ன சொன்னாரு? நாங்கள் சரியான முடிவு எடுத்து சரியான நேரத்தில் எங்களுடைய தேர்தல் பயணத்தை தொடருவோம். அதே அடிப்படையில் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாச்சு, வேட்பாளர்கள் அறிவிச்சாச்சு, தேர்தல் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சாச்சு, நாளை முக்கிய போறாரு. அப்படி சுமூகமா பரஸ்பரம் விட்டு கொடுத்து கிடையாது. போன தேர்தலில் உங்க பாயிண்ட் தான் முன்னெடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். போன தேர்தலில் இந்த முணுமுணுப்புகள்லாம் இல்லவே இல்லை. 24 தெளிவா இருந்தது. அங்க கூட நிறைய சலசலப்புகளை பார்த்தோம். வெளிப்படையாவே அவர் சொல்வது போல தலைவர் மட்டத்திலேயே புலம்பர் அளவுக்கான நிலைமை நம்ம பார்க்கறோம்ல. இல்ல நீங்க வந்து மதிமுக கம்யூனிஸ்டுகள் விசிக அப்படின அந்த ரிசன்மென்ட் வந்து எதிரொலிக்காதா? இப்ப நாங்களே தான் திமுக 11 இடங்களை குறைத்து போட்டிடுறோம். எங்களுடைய திமுக சார்ந்த உறுப்பினர்கள்ட்ட இப்ப சில இடங்களை கூட்டணிக்கு ஒதுக்கும் போது அந்த இடத்துலயும் சலசலப்புகள் ஏற்படும் தான். ஏன்னா போன முறை திமுக நின்ன தொகுதி இந்த இடம் கூட்டணி கொடுக்கும்போது சில சலசலப்பு அதெல்லாம் வரதான் செய்யும். ஆனா ஒரு கூட்டணி கட்சியை எந்த அளவுக்கு இங்க நடத்திருக்கோம் அப்படின்னா, இங்க அதிகமான கூட்டணி கட்சிகளை இன்னைக்கு நாங்க சேர்த்திருக்கோம். இப்ப கமிட்மெண்ட், இப்ப தேமுதிக உள்ள சேர்த்திருக்கோம்னா ஒரு கமிட்மெண்டின் அடிப்படையில் தான் உள்ள கொண்டு வரோம். அந்த கமிட்மெண்ட்டை நிறைவேற்றுறோம். 2011 இன்னைக்கு சொல்றாங்கல்ல தேமுதிக இப்படின்னு அவதே சுதீஷ் அவர்கள் சொன்னார் பத்திரிகையாளர் சந்திப்புல. 2011 நாங்க இல்லைன்னா அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. திருப்பி இவர் என்ன சொல்றாரு? விசிகாவை பட்டியலில் தேமுதிக இன்றைய தேமுதிக இல்ல, நான் வேரியேஷன் இருக்கு, நான் அதை ஒத்துக்கிறேன். நானா சொல்றேன், அன்னைக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்துல உட்கார்ந்த கட்சி இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பரவலாக இருக்கிற ஓட் பேங்க் இருக்கிற கட்சி. அதை பார்க்கணும். நீங்க எல்லா தொகுதியிலும் அவங்களுக்கான கணிசமான ஓட்டு இருக்கு. அதெல்லாம் திமுக அறிந்து தான் கொடுத்துருக்கு. அதுல இவர் விசிகாவை பட்டியலின கட்சிங்கிறாரு. இவருடைய கட்சியில அவினாசி தொகுதியில முன்னாள் சட்டப்பேரவை சபாநாயகர் தனபால் அவர்களை புறக்கணித்து அந்த அவினாசியை தூக்கி பாஜக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்ப இவர்கள் கட்சியில இவர்கள் என்ன நிலையில வைத்திருக்காங்க அவங்கள? இதுதான் ஜெயலலிதா அவர்கள் செஞ்சாங்களா? இது நான் முடிச்சது ஜவஹர்லி நான் பேசுறேன். அப்ப அதெல்லாம் நீங்க வந்து பார்க்கணும்ல. இவங்க பட்டியல் என்னன்னு விசிகாவை குறிப்பிடுறதை ஏற்றுக்க முடியாது. எஸ் பாலாஜி என்ன திருப்பூரில் நின்று வெற்றி பெற்றவர், பொது தொகுதியில் நின்று வெற்றி பெற்றவர். அப்ப இவங்க வந்து அதாவது பாஜக முழு சங்கியாவே இன்னைக்கு அதிமுக மாறிட்டு இருக்கின்றது. இதுக்கு தான் எடுத்துக்காட்டு. ஏன்னா திருப்பரங்குன்றம் நடக்கும் போது அதை எதிர்த்து பேசல, ஆனா அதுக்கு ஆதரவாக நின்னது இல்ல. பாஜகவுக்கு பல முறை பல கட்டங்கள்ல வெளிப்படையா ஆதரவு தெரிவித்த தேமுதிகவுக்கு கூட உங்க இடதுசாரி அரசியலுக்கு இல்ல திமுகவுடைய கொள்கை அரசியலுக்கு கூட நின்னவங்களுக்கு எல்லாம் கம்மியா? நான் என்ன சொல்றேன், ஓட்ட யாருக்கு பெற்ற கிரெடென்ஷியல் இந்த லாயல்ட்டில இந்த கொள்கை சித்தாந்தத்துல? நீங்க கொள்கை சித்தாந்தங்கள் எல்லாமும் இருக்கட்டும், தேர்தல்ங்கிறது நம்பர் ரிசல்ட். இங்க நம்பர்கள் தான், இங்க கால்குலேஷன் வந்து ஓட் பேங்க் நம்பரை கணக்கு போடுங்களேன். போன தேர்தல்கள்ல விசிகா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கா தேமுதிக? அதெல்லாம் இருக்கு. நான் சொல்றேன், விசிகாவுக்கு இன்னைக்கு தலைவர் 8 இடங்கள் கூடுதலாக 2 இடங்கள் கொடுத்திருக்காரு. நாளைக்கு வேற என்ன வேண்டாலும் செஞ்சு கொடுக்கணும் வாக்குறுதி கொடுத்திருக்கலாம். அதெல்லாம் என்ன வேண்டாமாலும் இருக்கலாம். இல்ல சார், இப்ப புதுசா வந்த தேமுதிகவுக்கு ராஜ்யசபா என்ன 10 தொகுதி என்ன, இன்னும் சொல்ல போனா மத்தவங்க குறைச்சிருக்கீங்க. அதுதான் நான் சொல்றேன். இப்ப நீங்க அப்படி பாத்தீங்கன்னா பாஜக இன்னைக்கு 27 தொகுதி வந்து பாஜகவுக்கு தூக்கி கொடுத்துருக்கீங்க. இதற்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்ப இன்னைக்கு பாஜக கொடுத்தது மட்டும் இல்லாம அதிமுக தலைமையில கூட்டணிங்கிறீங்க. 40 இடங்கள் காங்கிரஸோட நீங்க கம்மி எப்படி சொல்றீங்க? 40 இடங்கள தாமரை எப்படி நிக்குது? 40 இடங்கள். இப்ப தமாக 5 இடங்கள்ல தமிழ்நாடு காங்கிரஸ் தாமரையில போட்டி இன்னும் தெரியல, அவங்களுக்கு என்ன நிலைமைன்னு புரியல. அப்ப இதற்கு முன்னாடி ஜெயலலிதா இருந்தப்ப ரெட்டலையில நிப்பாட்டுனது எப்படி, இன்னைக்கு தாமரையில அவர்கள் எல்லாம் நிப்பாட்டுறாங்கன்னா இன்னொன்னு 2021 இவர்களோட இருந்த ஒரே கட்சி புரட்சி. அவர் என்ன தெரியுமா ஜெயன்மூர்த்தி வெளில போக சொன்னாரு? 4 சீட்டு கேட்டங்க, உள்ள கலாய்க்கிறாங்க.
கலாய்க்கிறாங்க. இப்படியே அந்த ரெக்கார்ட்ல இருக்கு. உள்ள கலாய்க்கிறாங்க கூப்பிட்டு வச்சு. சமூக நீதி சமூக நீதி அரசியல நான் கேக்குறேன். அப்ப இருந்தா பொய்கள் இருங்க நான் முடிக்கல. இருங்க உங்க டல முடிச்சிட்டீங்களா? இருங்க நான் முடிச்ச பொய்களையா சொல்றீங்களா? மாமன்னனுக்கு இந்த நிலைமையா சார்? தனபாலுக்கு இந்த நிலைமையா சார்? பொய் சார். அதாவது தனபாலையா புறக்கணிச்சீங்க? தனபாலுடைய வரலாறு தெரியுமா? சார் இருங்க சார், ஒரு நிமிஷம். 4 முறை சங்ககிரியில போட்டிட்டு வெற்றி பெற்றவர். அதுக்கப்புறம் ஒரு முறை வந்து ராசிபுரத்துல போட்டு வெற்றி பெற்றவர். கடைசியா வந்து அவினாசில போட்டி. அவருக்கு இடம் உண்டு. இருங்க சார், இந்த தேர்தல்ல இடம் உண்டு. ஜவஹர்லால் உறுதி செய்றார். ஒவ்வொரு தொகுதியில இப்ப வேற தொகுதியில போட்டிடுவாரு. அவர் போட்டிடுவாரா? போட்டியிடுவார் சார். அதுக்குள்ள நீங்க ஏன் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி 4 முறை சங்ககிரியிலையும் ஒரு முறை ராசிபுரத்திலையும் ஒரு முறை அவினாசிபுரத்திலும் ஏன் பொய்களை சொல்றீங்க? நீங்க பிஜேபிக்கு நீங்க என்ன சொல்றீங்க? 2000 இருங்க சார், ஒரே நிமிஷம். 2001ல பிஜேபிக்கு நீங்க எத்தனை சீட்டு கொடுத்தீங்க? அன்றைக்கு 23 சீட்டு. 2011ல காங்கிரஸ்க்கு எத்தனை சீட்டு கொடுத்தீங்க? மத்தியில் ஆட்சி இருக்குனால 63 சீட்டு. நாங்க இன்னைக்கு எவ்வளவு சீட்டு கொடுத்திருக்கோம்? மத்தியிலே ஆளக்கூடிய கட்சி நேரடியா 27, அப்புறம் இல்ல சார், ஆளக்கூடிய கட்சி 19 மாநில கட்சி. எத்தனை சீட்டு கொடுக்கிறோம்? 27. நீங்க எதிர்க்கட்சியா கூட இல்லாம ஒரு கட்சி 28. இந்த முழு பூசணிக்கால சோத்துல பண்றாங்க. நீங்க ஒண்ணே ஒரு சொல்ல மத்தவங்களே சொல்றோம். I have to bring others in the debate. இவர் சொல்றாரு விசிகா பொது கட்சி, நாங்க பொது கட்சின்னு சொல்றோம். நீங்க தானங்க அவங்கள அவமானப்படுத்தி எல்லாம் எஸ்சி தொகுதியா கொடுக்குறீங்க. பொது கட்சின்னு சொல்றீங்க, நீங்க தான் அவமானப்படுத்துறீங்க. அவர் வந்து ஒத்துக்கிறார்ல, என்னுடைய சமூக மக்களுக்காக இருக்கக்கூடிய பார்ட்டிக்கிறாரு. நீங்க அந்த விசிகா என்ன சொல்றாங்க? நாங்கள் பொது கட்சின்னு சொல்றாங்க, நீங்க அவமானப்படுத்துறீங்க. திரு ஜீவா, இப்ப இந்த ரிசர்மெண்ட் நம்ம திமுக கேம்ப்ல கடந்த தேர்தல்ல பார்க்கல, இந்த முறை பார்க்கிறோம். தேமுதிகவுக்கு அதிகம் கொடுத்தது, காங்கிரஸ் அதிகம் கொடுத்தது. அந்த மேட்ரிக்ஸை ரொம்ப பாதிச்சிருக்குன்னு நீங்க பார்க்கலையா? இப்போ ஒரு கொள்கை சித்தாந்தம் அவங்க எல்லாம் வந்து பார்கெனிங் பண்ணல, பவர் பாலிடிக்ஸ் பண்ணல. லாயலா இருந்தவங்களுக்கு இந்த நிலைமையா, பவர் பாலிடிக்ஸ் பண்றவங்களுக்கு கூடவா அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பா அந்த கேம்ப்ல எழுத பார்க்குறோம் தானே. அது நியாயமா நீங்க பார்க்கலையா? அது உண்மைதான். அது காங்கிரஸால் வந்தது. இந்த காங்கிரஸ் தாவேக்காவோட போகிறாங்க, வெளியேறாங்கங்கிறப்ப அந்த நேரம் பார்த்து தேமுதிக வந்தப்போ அவங்களுக்கு அதிக சீட்டு கிடச்சிருச்சு. ஒரு பவர் பாலிடிக்ஸில் தவிர்க்க முடியாத விஷயமா அது ஆயிடுச்சு. அது உண்மையிலே வந்து இடதுசாரிகளுக்கு ஒரு இடம் குறைத்தது அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய உண்டு. ஏன்னா அவங்களுடைய இந்துத்துவ எதிர்ப்புங்கிற கொள்கையில் உறுதியாக இருந்தது இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும். கொள்கை ரீதியாக திராவிட இயக்க சிந்தனையுடன், அது விடுதலை சிறுத்தைகள்லாம் திராவிட இயக்க சிந்தனையுடன் 100 விழுக்காடு. சிபிஎம் சிபிஐயாவது தமிழீழம் தமிழர் அந்த அரசியலில் ஏற்றுக்க மாட்டாங்க. பட் திருமாவளவனுக்கும் திமுகவுக்கும் 100 விழுக்காடு ஒரே சிந்தனை தான், ஒரே கொள்கையுடைய சித்தாந்தம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நேற்று பவர் பாலிடிக்ஸில் வந்த கொள்கை ரீதியாக இந்துத்துவ எதிர்ப்புனா என்னன்னே தெரியாத ஒரு கட்சிக்கு 10 சீட்டு அடித்து கொடுத்தது எல்லாருக்கும் அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஆனால் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்க தான் செய்யும். இது திட்டமிட்டு விடுதலை சிறுத்தைகளை இழிவுபடுத்திட்டாங்க, இடதுசாரிகள் இது பண்ணிட்டாங்கலாம் நம்ம இதை வச்சு சொல்ல முடியாது. அப்படி வந்தால் 2011 வைகோ வந்து தன்னுடைய கட்சி செயற்குள்ளே ஜெயலலிதா படத்தை போட்டு விசுவாசியாக இருந்தார். விஜயகாந்த் வந்த உடனே அவங்கள விரட்டி விடலையா? அது என்ன நடந்துச்சு? அப்போ அது இந்த மாதிரி வரலாறுலாம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் தேர்தல் அரசியலில் கடைசி நேரத்தில் போனதுங்கிற மாதிரி விஷயங்கள். பட் இங்கே வந்து அப்படி இல்லை. இங்கே வந்து ஒரு இந்துத்துவா எதிர்ப்பு தமிழ்நாட்டில் இப்போ நடக்கிறது. தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி. எடப்பாடி திருப்பி வரமாட்டார், ஜெயிச்சா பாஜக தான் திருப்பி ஆட்சிக்கு வரும். இந்த நிலையில் அதில் நம்ம உறுதியாக இருக்கணும். அதனால் சில இழப்புகளை நம்ம சந்திப்போங்கிறாங்க. திமுகவும் குறைத்த எண்ணிக்கையில் தானே நிற்க போகிறாங்க. திமுகவும் கடந்த மாதிரி நிற்க மாட்டாங்களா? அவங்களும் சீட்டை குறைச்சிக்கிறாங்க. கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்களும் திருமாவளவனும் கொள்கை ரீதியாக பேசியிருப்பாங்க, வேறு வழி இல்லை பண்ணலாங்கிற மாதிரி பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படி தான் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு பவர் பாலிடிக்ஸில் ஒரு ஐடியாலஜி பாலிடிக்ஸ் பேசுகிறவங்களுக்கு பின்னடைவு தான். திமுக காரங்களே வருத்தப்படுறாங்களே. அதாவது வெளிப்படையாக சொல்லினாலும் அந்த திராவிட இயக்க உணர்வு கொண்டவர்கள் அண்ணன் திருமாவுக்கு குறைவா தேமுதிகவோட இடதுசாரிகளுக்கு குறைக்கணுமான்னு, ஏன்னா அதெல்லாம் கொள்கை ரீதியான பந்தங்கனால அந்த வருத்தம் திமுக காரங்களே முட்டு கொடுக்காம அதை இது பண்ணுறாங்கல்ல. அதுதான் அந்த கொள்கை ரீதியான வெற்றி. தேமுதிக இதோட தொடக்க புள்ளிங்க நினைக்கிறீங்க? காங்கிரஸ் தாவேக்கா வச்சு பவர் பாலிடிக்ஸ் செய்யவே இது அடுத்தடுத்து ரியாக்டிவா திமுக செஞ்சிருக்குன்னு பார்க்கறதா? ஆமா, காங்கிரஸ் போனாலும் போயிருங்கிற ஒரு நிலை இருந்தது. திமுக காரங்களும் காங்கிரஸ் போனா போகட்டும், அது என்ன பெரிய இதா
அப்படி ஒன்றும் ஓட் பேங்க் இல்லை, நம்ம தான் ஜெயிக்க வைக்கிறோங்கிற அந்த மனநிலை வந்துட்டாங்க. தளபதி போன்றவர்களாம் அப்படி பேசிட்டாங்களே மதுரையில். அது காங்கிரஸ் சீண்ட அமைதியாக இருந்தவங்க, மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் கேட்க அமைதியாக இருந்தவங்க, தளபதி போன்றவர்கள் பதிலடிக்க ஆரம்பித்தாங்க, பெரிய கருப்பன் போன்றவர்கள் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. காங்கிரஸ் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகளுக்கு கூட சீட்டு, திமுக உதயசூரியன் அதிக இடம், இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் இருக்கிற கட்சியில் இது பண்ணாலே போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு. அந்த டயத்தில் தான் ஓபிஎஸ் வந்தார். அப்படி ஒரு நிலையில் இருக்கும்போது பார்த்தா காங்கிரஸும் அங்கேயே தங்கிட்டாங்க. அப்போ திமுகவுக்கு வந்து காங்கிரஸும் வேணாம், வெளியேற்ற வேணாம்னு நினைச்சிட்டாங்க. இந்திய லெவலில் என்னதான் இருந்தாலும் அது வேணும். இல்ல கட்சியிலும் சரி கூட்டணியிலும் சரி புதுசுக்கு மவுஸ் நிறைய இருக்குன்னு பாக்குறதா? ஓபிஎஸ் ஆகட்டும், இல்ல அவருக்கு முன்னாடி அதிமுகல இருந்து படையெடுத்து வந்தவங்களாகட்டும், கூட்டணிக்கு வந்தவங்களாகட்டும். இல்லைங்க, அதில் இல்லை அது வந்து அதில் இன்னொரு கணக்கு உண்டு. இப்போ நீங்கள் அதைத்தான் நான் சொல்ல வரேன். பவர் பாலிடிக்ஸில் இப்போ என்ன ஆகும்னா, தேனிங்கிறது அதிமுகவுக்கு சார்பான பகுதி. எடப்பாடி வந்ததுக்கப்புறம் அது அப்படி இல்லை. இருந்தாலும் ஒரு பாரம்பரியமாக அது ரெட்டலைக்கு பாரம்பரியமான ஒரு பகுதி. அங்கேருந்து ஓபிஎஸ் வராரு. இவர் மனோஜ் பாண்டியன், பிஹெச் பாண்டியனுடைய மகன் மனோஜ் பாண்டியன் வர்றது அந்த ஆலங்குளம் தொகுதிங்கிறது தொடர்ச்சியாக இரட்டைலை ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. அவர் இப்போ உதயசூரியனில் இருந்து ஜெயிக்க போகிறாரு. இந்த மாதிரி அதிமுகலேருந்து வரவங்க எந்த பகுதியிலேருந்து வராங்க, அந்த பகுதி ஏற்கனவே திமுக சார்பான பகுதியா அதிமுக சார்பான பகுதியா, அவங்க வர்றது மூலமாக நட்டமா லாபமா, இதையெல்லாம் பார்த்து தான் அவங்க பண்ணுறாங்க. இப்போ செந்தில் பாலாஜி வந்தார். கொங்கு மண்டலங்கிறது அதிமுக பெல்ட்டு, பிஜேபி பெல்ட்டு. அவர் வந்தவுடனே உள்ளாட்சி அமைப்புகளில் ரிசல்ட் மாறிச்சு, எம்பி எலெக்ஷனில் பெரிய லெவலில் மாற்றினார். செந்தில் பாலாஜி என்ட்ரிக்கு அப்புறம் திமுக வெற்றி பெறாத தொகுதிகளில் அந்த வெற்றியை உறுதிப்படுத்துகிறார்ல. சாத்தூர் ராமச்சந்திரன் வந்ததுக்கப்புறம் விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டின்னு ஏடிஎம்கே பெல்ட் ஃபுல்லாக டிஎம்கே பெல்ட்டாக மாற்றி வச்சிருக்காருல. ஸோ அவங்க ஏடிஎம்கேலேருந்து வந்து என்ன பண்ணுறாங்க, இருக்கிற இடத்த அபகரிக்கிறாங்களா இல்லை புது ஸ்பேஸை திமுகவுக்கு உருவாக்குறாங்களாங்கிற கான்செப்ட் இருக்குல்ல, அது ஒரு பவர் பாலிடிக்ஸில் பார்க்க தானே செய்வாங்க. அதையெல்லாம் பார்த்து தான் பண்ணுறாங்க. இப்போ பிரேமலதா வந்திருக்கிறாங்க. நம்ம வந்து ரொம்ப ஓப்பன். இப்போ நான் பேசுகிற 100 விழுக்காடு பவர் பாலிடிக்ஸ், அதனால கவனிச்சுக்கோங்க. தேமுதிகவுக்கு வந்து சாதி அடையாளமே கிடையாது. சாதி ஒழிப்பு பேசுகின்ற திருமாவளவனுக்கு ஜவஹர் அலி சொன்னார் பாருங்க, 24 சமூகம் இருக்குன்னு. 24 சமூகம் அந்த மாதிரி இல்லை. அவர் ஒரு தமிழர் தலைவரா, தமிழ் தேசிய தலைவரா இருக்கிறாரு. ஆனா அவருக்கு ஒரு சாதி அடையாளத்தை இந்த மக்கள் தராங்க. ஆனா விஜயகாந்த், விஜய், இந்த புது சினிமாலேருந்து வர்றவங்க இவங்களுக்குலாம் சாதி பார்க்காம ஓட்டு போடுறாங்க. அது வந்து நமக்கு அரசியல்ல ரொம்ப பின்னடைவான வருத்தப்பட வேண்டிய விஷயம். அது நம்ம தனியா பேசுவோம், அந்த அதுக்குள்ள போல. இப்ப தேமுதிகவை பொறுத்தவரையும் வன்னியர் ஓட்டு கவுண்டர் வாக்குகள் இருக்கு. அப்படி ஓரம் கட்டணும் தான் கேட்டேன். ஐயா நான் அப்படி சொல்லல ஜீவன். இல்ல ஹரி அவருக்கு சரி ஓகே தேங்க்யூ ஹரி, அவருக்கு நான் பதில் அப்புறம் சொல்றேன். நான் பேச வந்த ஃப்ளோல சொல்லிடுறேன். இப்ப தேமுதிக வந்து உங்களுக்கு வந்து திமுக கொஞ்சம் பலவீனமா இருக்கிற பகுதியில தான் தேமுதிகக்கான பெல்ட் இருக்கு. விருதுநகர் மாவட்டம் மாதிரியான பகுதிகளில் ஏற்கனவே ஏடிஎம்கே மாதிரி பெல்ட்டா இருக்கிற இடத்துல தான் தேமுதிக இருக்கு. கள்ளக்குறிச்சி, ரிஷிவந்தியம்னு பாமகவும் எடப்பாடியும் நல்ல ரிச்சா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிற பகுதியில் தான் தேமுதிக இருக்கு. நான் நல்ல பவர் பாலிடிக்ஸை கவனிச்சு பாருங்க. சேலம், தர்மபுரி, பெண்ணாகரம், விருத்தாச்சலம், ரிஷிவந்தியம் இது எல்லாமே திமுகவுடைய கோட்டை கிடையாது. அது மேக்சிமம் ஜெயலலிதா அம்மையாருடைய கோட்டையாக இருக்கு. அதுல பாமகவும் சேரும்போது சாதி அடிப்படையில் வன்னியர் கவுண்டர் பெல்ட் ஏடிஎம்கேக்கு சாதகமாகுது. பாமகவுக்கும் வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் வரும். இந்த நிலையில தான் தேமுதிக இங்க வருது திமுக கூட்டணிக்கு. இப்ப தேமுதிக இல்லாம வெறுமனே திமுக விசிக மட்டும் அந்த வட தமிழகத்தில் நிற்கும் போது டக்குன்னு ஒரு நான் தலித் கான்செப்ட், ஒரு இந்துத்துவா மைண்ட் செட் உள்ளவங்களுடைய ஓட் பேங்க் ஃபுல்லா தேமுதிக வரத கூட யாரும் கேள்வி கேட்கல. எவ்வளவு பெற்று வராங்கங்கறத தான் கேள்வி கேக்குறாங்க. ரொம்ப ஜாஸ்தியா பெறாங்களோ இல்ல, அத தான் நானே ஓவர் ரேட் மாட்டேனே. 10 சீட்டுங்கிறது அதிகம் தான். இல்ல 10 சீட்டுங்கிறது அதிகம் தான். 10 சீட்டுங்கிறது அதிகம் தான். அதான் நான் சொன்னேனே, பவர் பாலிடிக்ஸ்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு. கூடவே இருந்த வைகோவை தூக்கி அடிச்சுட்டு தேமுதிக விஜயகாந்த் வந்தோன்னே வைகோவை தூக்கில அடிச்சாங்க. அதெல்லாம் நடக்க தான் செய்யும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்க்க முடியாது. அதுதான் வருந்தத்தக்க விஷயம் சொல்லிட்டேனே. அது வந்து இவங்க காங்கிரஸுக்கு 28 சீட்டு கொடுத்தது ஒருத்தாங்க. காங்கிரஸ்க்கு 28 சீட் கொடுத்தது மட்டும் மகிழ்ச்சியான விஷயமா? அந்த இடத்துல கிரவுண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகாதா? இப்ப அந்த 28 பெற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிசன்மென்ட், 10 பெற்றிருக்காங்க அப்படின்னு திமுக காடர்ஸ் மத்தியில, விசிக கம்யூனிஸ்ட் காடர்ஸ் மத்தியில அது எதிரொலிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது அப்படி எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து இப்போ தேர்தலில் வந்து அந்த ஐடியாலஜி அடிப்படையில் எப்படியாவது பாஜக கான்செப்ட் இங்கே வந்துடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ பிரேமலதா வந்தது கம்யூனிஸ்டுகளுக்கும் ஓட்டு வட தமிழகத்தில் கடைமடை பகுதியில் அவங்க நிற்கும் போது தேமுதிகவுடைய ஃபேக்டர் அவங்களுக்கு தானே உதவ போகுது. விசிக வட தமிழகத்தில் நிற்கும் போது தேமுதிகவுடைய வாக்கு வங்கி விசிக பலன் பெறுவாங்க அப்படிங்கும்போது அது ஏற்றுப்பாங்க விஷயம் இருக்குல்ல. ஓகே, ஆமா
ஆமா, தேமுதிக ஒண்ணே திமுக மட்டுமா உதவ போறாங்க? காங்கிரஸ், விசிக, யார் கூட்டணி கட்சியில் உள்ள எல்லாருக்குமே தேமுதிக வேலை பார்க்க போது. தேமுதிக வட்டார கட்சி இல்ல, ஜாதி கட்சி இல்ல. கன்னியாகுமரியிலயும் அங்க ஆள் இருக்கு. பொன் ராதாகிருஷ்ணனை ஜெயிக்க வச்சதும் தேமுதிக. தர்மபுரியில அன்புமணியை ஜெயிக்க வச்சதும் தேமுதிக. ஆனா அவங்க ஒரு இடத்துலயும் ஜெயிக்கல 2014. சோ வட்டார அடையாளமும் இல்ல, ஜாதி அடையாளமும் இல்ல, பரவலான ஒரு முகம் அப்படிங்கிற முகம்லாம் வந்து எடப்பாடிக்கு கூட இல்ல, ஆனா விஜயகாந்துக்கு இருக்கு. இப்ப வாக்கு வங்கி குறைஞ்சிருந்தாலும் எல்லா தொகுதியிலையும் 500ல இருந்து 1000 ஓட்டு. இப்ப 500-1000 ஓட்டு தானே தோக்குது, ஜெயிக்குது. 500-1000 ஓட்டு தானே. அதனால தேமுதிகவை அந்த கான்செப்ட்ல அவங்க பாக்குறாங்க. ஓகே, ஒரு இடைவெளிக்கான தருணம் சார். பட் நாகராஜ் சுருக்கமா ஆட் பண்ண விரும்புனீங்கன்னா மேக் இட் வெரி ஷார்ட். விசிக கம்யூனிஸ்டால வேற எங்கேயும் போக முடியாது திமுக கூட்டணி விட்டு. ரைட், காங்கிரஸால போக முடியாது, ஏன்னா அங்கே பாஜக இருக்கு. பட் தேமுதிக 2 சைடும் போக முடியும். இந்த சைடும் போகலாம், அந்த சைடும் போகலாம் போது அவங்க ஸ்டேக்ஸ் அதிகமாகுது. நான் என்ன பார்க்குறேன்னா, விசிக கம்யூனிஸ்ட் பட் டேக்கன் கிராண்டட். இதில் ஜெயிக்கணும். அதுக்கு தான் ஒரு இன்னொரு உதாரணம் சொல்றாரு. இப்போ 2011 வைகோ கிராண்டடா எடுத்துக்கலையா? இல்ல ஜெயலலிதா இல்ல வைகோக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. வைகோ அந்த நம்பர்ஸே தான் ஏத்துக்கல. இன்னைக்கு கமல்ஹாசன் எடுத்திருக்க ஸ்டேஜ் தான் வைகோ. கமல்ஹாசனுக்கு 2 சீட்டு தரேன்னு தான் சொன்னாங்க. கமல்ஹாசன் தான் ஏத்துக்கலன்னு நான் பார்க்கறேன். 8 சீட்டு தான் கொடுக்க வந்தாங்க. என்னண்ணா கேட்கல. ரிப்பீட் யுவர் சார். திருப்பி சொல்லுங்க ஜீவா சார். இல்ல, வைகோக்கு சீட்டு தர ரெடியா இருந்தாங்க ஜெயலலிதா அம்மையார். 6 சீட்டோ 8 சீட்டோ தான். அதுலதான் வெக்ஸ் ஆகி போனார் அவரு. இல்ல பட் இது இப்போ ஒரு பெரிய கட்சி இல்ல, தேமுதிக மாதிரி இல்ல இப்போ தேமுதிக மாதிரி ஒரு பெரிய கட்சி வரும்போது இப்போ இதே ஃபார் எக்ஸாம்பிள் அதிமுக கூட்டணியில தாவேகா வந்திருந்ததுன்னா இங்க எல்லா நம்பர்ஸும் குறைஞ்சிருக்கும்ல. இது கூட்டணி அரசியல்ல வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் தானே. இந்த கூட்டணி கணக்கெல்லாம் நமக்கு வராது இல்லைன்னு தனிச்சு விடப்பட்டிருக்கோமா எப்படி? இல்லை, நாங்கள் தனித்து விடப்படலை, மக்களோட சேர்ந்து களத்தில் நிற்கிறோம். அதனால் நாங்கள் தனித்து விடப்படலை. இங்கே நிறைய பேர் பேசினாங்க சமூக எல்லாத்துக்கும் ஒரு டயலாக் இருக்கு. இல்ல நான் பேசுறேன். இங்க எல்லாருமே பேசினாங்க சமூக நீதியை பத்தி. ஆனா இங்க எல்லாருமே குறிப்பிட்டது அங்க வன்னியர் இருக்காங்க, இங்க இந்த பெல்ட் இருக்கு, இங்க அந்த பெல்ட் இருக்கு, இதை மையப்படுத்தி தான் பேசுறாங்க. ஜாதியை மையப்படுத்திய ஒரு கட்டமைப்பு தான் இவங்க பல காலமா கட்டி அமைச்சிட்டு இருக்குது. மீண்டும் அதை தொடர்ந்துட்டு இருக்காங்க அந்த கூட்டணிங்கிறது. எங்களுக்கு பொறுத்த மட்டும் வந்து இப்போ அரசியல் களம் வந்து கூட்டணி அரசியல் களம் இல்லை. கூட்டணியை பார்த்து மக்கள் வாக்களிக்கக்கூடிய அரசியல் களம் இல்லை. இது மாற்றத்திற்கான அரசியல் களத்தை நோக்கி நகர்ந்திருக்கு இன்றைய உள்ள தமிழக தேர்தல். இந்த நம்மளை ஏத்துக்கிட்டு பலர் வரலாம் இல்லையா அப்படின்னு நீங்க சொன்னீங்களே, அது என்ன கணக்கு? ஏத்துக்கிட்டு வரலாம்னா எங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை ஏற்றுக்கிட்டு வரக்கூடியவங்க வாங்கன்னு தான் சொன்னோம். ஒருத்தர் ஏத்துக்கல இல்ல, மக்கள் எங்களை ஏத்திருக்காங்க. மக்கள் ஏத்திருக்கக்கூடிய மக்களை நம்பி நாங்க எங்களுடைய பயணத்தை எடுத்திருக்கிறோம். இதுல நாங்க எந்த விதமான மாற்று கருத்துல எங்கள்கிட்ட ஜாதி இல்ல, சமூக நீதியை பத்தி நான் கரெக்டா பேசுறோம். எங்களுடைய கோட்பாடு கொள்கைகளை தெளிவா எடுத்து வச்சு பயணிச்சிட்டு இருக்கிறோம். ஒரு சுருக்கமான கேள்வி, நீங்க வந்து அவங்க எல்லாம் ஜாதி பார்த்து தான் எல்லா கட்சிகளும் வேட்பாளர்கள் நிறுத்துறாங்க, இந்த கணக்கு போடுறாங்க. கண்டிப்பா உங்க வேட்பாளர் தேர்வுல அந்த கணக்கு இருக்கவே இருக்காதா? அந்த எந்த தொகுதியில எந்த ஜாதி பெரும்பான்மையா இருக்குன்னு கணக்கு போடவே இந்திய அரசியல் சட்டமைப்பின்படி இது தனி தொகுதின்னு வைக்கக்கூடிய இடத்துல அந்த தொகுதியை தவிர மிச்ச எல்லா தொகுதியிலும் இவங்க எந்த ஜாதி அந்த ஜாதி எல்லாம் பார்த்தாங்க. நாங்க யாருமே தேர்ந்தெடுக்கல. அது எல்லா வேட்பாளரும் என்ன ஜாதின்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இல்ல நீங்க பாருங்க, நீங்க அந்த தேர்தல் களம் வந்து அந்த வேட்பாளர் பட்டியல் வெளிவரும் பொழுது அந்தந்த ஜாதியை நாங்க தேர்ந்தெடுக்கல. இது நாங்க வந்து பெரியாரின் கோட்பாடுகளை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய திராவிட கட்சியின் மார்பு தட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இவங்க இன்னைக்கு இதே மேடையில், அதாவது பொதுவாக பேசிட்டு இருக்க இந்த மேடையில், இங்க இந்த வன்னியர் இங்க அவ்வளவு பெல்ட்டா இருந்தாங்க, அதனால அங்க அந்த தொகுதியிலுக்கு அவங்கள கொடுத்தோம், இங்க இவங்களா இருந்தாங்க, திருமாவளவன் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியை சார்ந்ததுனால அவருக்கு இந்த தொகுதியை ஒதுக்கணும்ட்டு பேசக்கூடிய இன்னும் அந்த கலாச்சாரத்தை இங்க நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா அது மாற்றத்திற்கான ஒரு அரசியல் களத்தை நோக்கி நகரணும்ட்டு இப்ப மக்கள் முடிவெடுத்து செயலியும் அப்படி இருக்குமா? இந்த கண்டிப்பா அதே எங்களுடைய செயலிலும் தெளிவா இருக்கும். இல்ல அப்ப தலித்துகளுக்கு எல்லாம் பொது தொகுதி தான் கொடுக்க போறாங்களா? ஒரு சின்ன சந்தேகம். அப்ப பொது தொகுதி தோழர் நீங்க திமுக தெரியும், நான் இருந்தாலும் பேசுறேன். உங்களுக்கு நான் பதில் ரொம்ப நாளாவே காத்துறேன். பட் நான் உங்களுக்கு பேசுறேன் தோழர். இருங்க, நான் நீங்க அரசியல் விமர்சகர் இந்த மேடைக்கு வராதீங்க தோழர். கொடுப்பீங்களா? பொது தொகுதி கொடுப்பீங்களா? பொது தொகுதி கொடுப்பீங்களா? நீங்க அந்த பட்டியல் வரைச்சோ பாருங்க தோழர். பட்டியல் வந்த சொல்றேன் இல்லங்க, பொது தொகுதியில தலித்து நிப்பாட்டுவீங்களா? அதான் கேக்குறேன். பொது தொகுதியில தலித்து நிப்பாட்டுவீங்களா? கண்டிப்பா தேர்தல் பட்டியல் வரைச்சோ பாருங்க தோழர். நேத்திக்கு ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல உங்க கட்சியினுடைய கொள்கை பரப்புச்சாளர் யாரு?
தாவேக்கனோட கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மகன் அவர் எழும்பூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் அப்படின்ட்டு இன்னொரு முக்கியமான தலைவர் அறிவிக்கிறார். அவரை ஏன் அங்க போட்டியிட வைக்கணும்? எழும்பூர் தொகுதி வந்து நீங்க தனி தொகுதி, இந்திய நீங்க அரசியல் சட்டமைப்பின்படி அதை தனி தொகுதி நீங்க தானே சொல்லிருக்கீங்க. ஏன் அவர் போய் அங்க நிக்கணும்? யார் நிக்க முடியுமா? அவங்க தான் அவர் தனியா போய் தனி தொகுதிகள்ல தலித் நிப்பாட்டணும். அவர் சொல்வது போல அந்த கேண்டிடேட் லிஸ்ட் பார்த்த அப்புறம் கேட்டா சரியா இருக்கும். ஒரு முக்கிய நபர் கொள்கை பரப்பு செயலாளரா இருக்கக்கூடியவரை நீங்க தனி தொகுதியில போய் நிக்க வச்சது பொது தொகுதியில் நிக்க வச்சிருக்கலாம் தான் என்னுடைய கேள்வி. இருந்தாலும் லிஸ்ட் அவுட் வரட்டும், முடிவு எடுக்கணும் சார். நான் பதில் கேட்கிறேன். திரு தனபால் வந்து நிறைய தொகுதிகள் நின்னாலே அவருக்கு வந்து ஒரு பெரிய கிரெடென்ஷியல் இருக்கு, சபாநாயகரா இருந்தார். அவர் பொது தொகுதியில தான் நிப்பாட்டுவீங்க இல்லையா? இல்ல, வாய்ப்பு நிச்சயமா கொடுப்போம். அதாவது யார் யாருக்கு வெற்றி வாய்ப்பு எங்க இருக்கிறது என்பதை நாங்க நிக்க வைக்கிறோம். நாங்க ஒரு தலித்தை வந்து பொது தொகுதியில நிக்க வச்சிருக்கிறோம். முஸ்லிம்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில மாற்று மத சகோதரி நிக்க வச்சிருக்கோம். மாற்று மதத்தை அதிகமா இருக்கிற நிக்க வச்சிருக்கிறோம். ஜான் பொது தொகுதியில் நிக்க வச்சிருக்கோம்ல. அதெல்லாம் எங்களுக்கு சமூக நீதி காத்த இயக்கம். இதெல்லாம் முன்னுரிமையோட தான் சார். சமூக நீதி எதுல காத்தீங்க? இப்ப நீங்க பேசுனது எல்லாமே சமூக நீதி கோட்பாடுகளை தான் பேசிட்டு இருக்கீங்க. சமூக நீதியை காத்து நாங்க 69% இடஒதுக்கீடு கொடுத்து அதை நிர்ணயம் பண்ணி நாங்க இன்றைக்கு சொல்லக்கூடிய சமூக நீதி சார் இந்த நாட்டுல எல்லாரும் சரிசமமா வாய்ச்சவடால தவிர ஒண்ணுமே இல்ல சார். உங்களுக்கு பிராக்டிகலா என்ன கொள்கை இருக்கு சார்? உங்களுடைய கொள்கை என்ன சார்? உங்களுடைய கொள்கை என்ன? இல்ல உங்களுடைய கொள்கை என்ன? சமூக நீதின்ட்டு எங்களுக்கு நாங்க அதே சமூக நீதியை தான் என்ன சமூக நீதி உங்களுக்கு நாங்க நடத்தச்சமே பாருங்க. என்ன நடத்தும்போது பாக்குறீங்க? இதுவரைக்கும் என்ன சார் உங்களுடைய ரெக்கார்ட் என்ன சார் இருக்குது உங்களுக்கு? எங்களுடைய என்ன ரெக்கார்ட் உங்களுக்கு இல்ல? உங்களுக்கு என்ன ரெக்கார்ட் இல்ல சார்? முறையில கொள்கை கோட்பாடு நிலைப்பாடு எதுவுமே இல்ல. அந்த சமயத்துல அரசியல் அப்படியே தொட்டுக்கணும். முதல்ல யாரையும் சந்திக்க மாட்டீங்க பாருங்க சார். எல்லா உயிருக்கும் சொல்லுங்க. அப்படினா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். சந்திக்க சொல்லுங்க சார். பத்திரிகையாளர் சந்திக்க சொல்லுங்க சார். இன்னைக்கு தூங்கி எந்திரச்ச சிஎம் ஆயிரணும் நினைச்சீங்கன்னா அரசியல் கால சார். அது தமிழ்நாட்டு அரசியல். நீங்க சாதாரண நினைக்காதீங்க. தமிழ்நாட்டு அரசியல் என்ன நீங்க மாற்றத்தை கொண்டு வந்தீங்க? தமிழ்நாட்டு அரசியல் அவர் பேசுவோம். அவரை பேசுவோம். அவரோட கேள்வி சுருக்கம் வந்து உங்கள்கிட்ட ஒரு செயல்பாட்டு போதாம இருக்கு. அவங்க எல்லாம் எவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்காங்க. திரு எடப்பாடி பழனிசாமி எல்லாம் பல கட்ட பிரச்சாரத்தை முடிச்சிட்டாரு. திரு முதலமைச்சர் தினந்தோறும் செயல்பட்டு இருக்கிறாரு. நீங்க வந்து காண்றதே தோன்றதே அரிதா இருக்கே அப்படிங்கறத கேள்வி சார். இதுக்கு முன்னால திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு அவங்க எஸ்ஓபி அந்த இது அதாவது எங்கெங்க சொல்றதுக்கு எங்க கட்டுப்பாடு கொடுத்தாங்கல்ல, எந்த அரசியல் கட்சிகளுக்கும் கொடுக்காத கட்டுப்பாடுகள் எங்களுக்கு கொடுக்கல சார். உங்களுக்கு கொடுக்கல சார். நான் நிரூபிப்பேன் சார். உங்களுக்கு கொடுக்கல சார். சார் நீதிமன்றம் கொடுத்த எஸ்ஓபி என்ன கட்சிக்கு என்ன சார் கொடுத்தாங்க? பொய்யல கட்டமைச்சு நாங்க எத்தனையோ 51 84 எஸ்ஓபி கொடுத்தாங்க. இவங்களுக்கு எத்தனை கொடுத்தாங்கன்னு உங்களை காட்ட சொல்லுங்க. நீங்க எதுமே உங்களுக்கு தெரியல சார். இன்னொரு சார் நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுடைய களத்தை இலகுவாக்குறதுக்கு அவங்க இல்ல. இந்த தடைகள்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன். பட் நான் நடந்தா மாநாட்டுக்கு தான் வருவேன், இல்ல பேரணிக்கு தான் வருவேன். இப்ப நாங்க நீங்க சொல்லியா மாநாட்டுக்கு போறதுக்கு தலைவர் 28ஆம் தேதி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அந்த 5 தொகுதிக்கு போறாரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதிக்கு போதானே சார். மக்களை சந்திப்பதற்கான கலப்பு தேர்தல் ஆணையம் இருக்கு. ஒரு கியூமுலேட்டிவா இந்த 2 ஆண்டுகள்ல அவங்க செயல்பாட்டுக்கும் உங்க செயல்பாட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு பக்கலையா? ஆமா சார். கன்சிஸ்டன்சி அவங்க செயல்பாடு வந்து அறிக்கை விட்டுட்டு இங்க நாங்க அதை பாக்குறோம் இதோ பாக்குறோம். தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பெண்களை கூட காப்பாற்ற வக்கு இல்லாம எத்தனை பெண்கள் இங்க பாலியல் வன்கொடுமைக்கு ஆச்சு. இவங்க அறிக்கையோட தானே சார் நிறுத்திக்கிட்டாங்க. இவங்க வச்சிருந்த காவல்துறை அதை சரியா காப்பாத்தி பெண்களை காப்பாத்தி கொடுத்தாங்களா சார்? அதான் வார்த்தை சவடால் இங்க வேண்டாம். இது செயல்முறைக்கான அரசியல். அந்த களத்தை நாங்க வரச்சவே எவ்வளவு கரெக்டா பண்றோம்னு பாருங்க சார். உங்க தலைவர் தலைமையில எத்தனை போராட்டம் நடந்திருக்கு? இல்ல திருப்பி கேளுங்க. இல்ல அறிக்கையெல்லாம் நீங்க களமாடி எவ்வளவு திரு விஜய் அவர்கள் தலைவர் நான் இது கேட்கிறேன். எங்க தலைவர் சார்பில் போராட்டம் எத்தனை நடந்திருக்கு கேட்டீங்களா? அந்த போராட்டம் அவர் நடத்துறதுக்கு அனுமதி கேட்ட பொழுது எத்தனை போராட்டத்தை நீங்க அனுமதி கொடுத்தீங்க? சுபேர் சார், தாவேக்கா வண்டி வேகம் எடுத்ததை பாத்தீங்க இல்லையா? கடுமையா இந்த பெண்கள் விவகாரத்துக்காக டிஜிபி அலுவலகம் சென்றிருக்கிறாரு, பிரச்சார களமாட போறாரு. சோ தாவேக்கா வேகம் எடுக்கும் போது அதோடைய மொமெண்டம் பிக் ஆகும் தானே? இல்ல, இதுதான் பாஜக ஸ்டைல் அரசியல் விஜய் பண்றாரு. இப்ப பாஜக ஸ்டைலா? முதல்ல பாஜக ஆமா ஆமா அவரு கார் எடுத்துக்கிட்டு போயிட்டு இதுக்கு பாஜக எனக்கு சம்பந்தம். சுபேர் சார் என்ன சார் நீங்க போங்க சார்.
இருங்க சார், இருங்க, நான் வெளியில இருந்து பேசுறேன். நான் பேசி முடிச்ச பிறகு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பேசலாம். அதாவது இவர் பொன்ராஜ் அவர்கள் பேசியது அந்த வார்த்தையை அவருடைய பதவிக்கும் இருந்த பதவிக்கும் தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு வார்த்தை. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த வார்த்தையை தவிர்த்திருக்கணும். ஆனா அவர் ஒட்டுமொத்த பெண்களையும் இப்படி பேசிட்டாரு, தமிழ்நாட்டு பெண்களே பேசிட்டாரு, ஒட்டுமொத்த தாவேகா நிர்வாகிகளே பேசல. அவர் அந்த மாதிரி பொது இடங்களில் கணவன் மனைவியாகவும் இருப்பேன், தங்கச்சியாகவும் இருப்பேன், அக்காவாகவும் இருக்கக்கூடிய பெண்களை அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். அந்த வார்த்தையை பயன்படுத்தியது தவறு, தவிர்த்திருக்க வேண்டும், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அது எங்க இப்ப அரசியல் பண்றாரு பாருங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையே இவர் பலவீனப்படுத்திட்டாரு. ஒட்டுமொத்த பெண்கள் குணத்துக்கே ஒரு எதிரான ஒரு கட்சி திமுகவினுடைய தீவிர திமுகவுக்கு ஆதரவாளராக பேசக்கூடியவர் திமுக நிர்வாகி கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். திமுக நிர்வாகி கிடையாது. திமுக சொல்லி அவர் பேசல. அவர் வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு, பேச்சிருக்கிறாரு. அது தவிர்த்திருக்கணும், மாற்று கருத்து கிடையாது. ஆனா பாஜகவை விமர்சித்தால் எப்படி தேசபக்தின்னு சொல்றாங்களோ அதே மாதிரி தாவேகாவில் இருக்கக்கூடிய சில பெண்கள் செய்யக்கூடிய தவறான விஷயத்தை விமர்சித்தால் ஒட்டுமொத்த பெண்களுக்கும் விமர்சனம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட் தூக்கி வர பாருங்க. அவரை எல்லா அரசியல் கட்சியும் செய்யும். ஒரு மாவட்ட பாஜக திமுக விமர்சிச்சாங்க, தமிழ்நாட்டை விமர்சிச்சாங்கன்னு நம்ம பேசலையா? இல்ல பாஜக தான் இந்த ஸ்டைல் ஆரம்பிச்சதுன்ற. பாஜக விமர்சனம் பண்ணி வச்சுங்க, தேசபக்தின்றாங்க. தேசபக்தி சோதிக்கிறீங்களா, தேசபக்தியை பத்தி விமர்சிக்கிறீங்களா அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் தாவேகாவில் இருக்கக்கூடிய ஒரு சில பெண்கள் செய்யக்கூடிய அருவருப்பான விஷயம். தங்கச்சியாவும் இருப்பேன், மனைவியா இருப்பேன் யாரும் சொல்வார். அப்படிப்பட்ட பெண்களே வார்த்தையை பயன்படுத்தி திமுகவினர் வட இந்தியர்கள் பேசுறாங்க அப்படின்னு பெண்கள் செய்யும் அருவருப்பான செயல் அப்படின்னுட்டு தமிழக மெட்ரிக் கழகத்தை சார்ந்த தொண்டர்களை பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல பிரதர். அவர் என்ன சொல்றாரு, திமுக பேசின வார்த்தை தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அருவருப்பான அந்த வார்த்தை அவர் யூஸ் பண்ணார். அவர் அதை வாங்க சொல்லுங்க சார், பின்வாங்க சொல்லுங்க சார். அருவருப்பான சில செயல்களை செய்தார்கள் அப்படின்னு தான் பாயிண்ட். நீ வேணா அதை திருப்பி மனைவியா இருப்ப கொண்டாட்டியா இருப்ப யார் சார் பேசுவா? என்னது இதுக்கு முன்னால் 1977 பெண்கள் என்ன பேசினாங்கன்னு கொஞ்சம் இப்ப வாங்க இருங்க பாருங்க சார். என்ன பேசுறாங்க கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி, என்ன பேசுறாங்க கலைஞர் கருணாநிதி, இந்திரா காந்தி அம்மையார் என்ன தனிப்பட்ட விமர்சனம் யாரும் தனிப்பட்ட டெக்ஸ்ட்ல போறீங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறாரா? பேசி முடிச்சிடறேன். முதல் மாநாட்டில் அவருடைய மாவட்ட செயலாளர் இறந்து போனார், பாத்துக்கிறாரா? இப்ப லாஸ்டா நடந்த ஒரு விஷயத்துல ஒரு பையன் இறந்து போனார், பாத்துக்கிறாரா? இதுக்கு மட்டும் வெளியே வந்து அரசியல் பண்ண வர்றாரு. நீங்களும் சராசரி அரசியல்வாதியா? நீங்க மாற்று அரசியல் சொல்லித்தானே வர்றீங்க. சமூக நீதி பேசுறீங்கல்ல, சமூக நீதி பேசுறது ஏன் பெரம்பூரை தேர்ந்தெடுத்தீங்க? சமூக நீதி பேசுறது ஏன் பெரம்பூரை தேர்ந்தெடுத்தீங்க? எம்ஜிஆர் ஆண்டிபட்டியில் இருந்தார். இல்ல பெரம்பூர்ல சமூக வாக்குகள் அங்க இருக்குங்கிறதா போறாரு அவரு. இல்ல அவர் சார்ந்த சமூக வாக்குகள் அங்க இருக்கு. இல்ல அவர் என்ன தெரியுமா? எம்ஜிஆர் நின்னாரா, கலைஞர் நின்னாரா, ஜெயலலிதா நின்னாங்களா? இல்ல நான் கேக்குறேன், நீங்க மாற்று அரசியல் சமூக அரசியல் பேசுறீங்க. எம்ஜிஆர் ஆண்டிபட்டியில நின்னாரு, அருப்புக்கோட்டையில நின்னாரு, பரங்கிமலையில நின்னாரு. ஜெயலலிதா அவர்கள் ஆண்டிபட்டியில் நின்றாங்க, போடி நாயக்கனூர்ல நின்றாங்க, ஆர்கே நகர்ல நின்றாங்க, கலைஞர் சேப்பாக்க திருவள்ளிகள் நின்றாங்க. அவங்க சாதி மதங்களை பார்த்து அதை பார்த்து நிக்கிறீங்களா? முதல் தேர்தலிலேயே உங்களுக்கு ஒரு அடையாளமான ஒரு சேஃப்டியான ஒரு தொகுதி தான் தேர்ந்தெடுக்கிறீங்க. தான் சமூக சார்ந்த வாக்குகள் அங்க இருக்குன்னு. இப்ப நீங்க சமூக நீதி பேசுற கட்சியா? நீங்க சமூக நீதி பேசுற கட்சியா? அது இப்ப இந்த விஷயத்துக்கே வாங்க. ஒன்றாவது விஷயத்துக்கு வெளியே வந்து நீங்க இது வரைக்கும் எத்தனையோ சம்பவங்களுக்கு ஏன் வெளியே? இப்ப உங்களுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராதா? இப்ப உங்களை பார்த்தோன்னே கூட்டம் வரலையா? அப்ப இதை வைத்து தேர்தல் நேரத்தில் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க.
அதுக்கு திமுக ஒரு பிராண்டா வச்சுக்கிறீங்க, திமுக சார்புன்னு பேசுறீங்க, திமுக சொல்லி தான் பேசுறான்றீங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையும் அவமானப்படுத்திட்டாங்கன்னு பேசுறீங்க. ஓகே, இத பொலிட்டிசைஸ் பண்றீங்கங்கிறது விமர்சனம். நல்லா அந்த வீடியோ திருப்பி பாருங்க. இன்பா சட்ட பதில் வாங்குறேன். சொல்லுங்க சார். இத பொலிட்டிசைஸ் பண்றீங்க. இந்த மாதிரி எவ்வளவு பிரச்சனை இருக்கு நானும் சொல்றேன். எவ்வளவு விஷயங்களுக்கு டிஜிபி ஆபீஸ் போயிருக்காரு. இத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆட்சேபனைக்குரியது நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல நான் பேசுறேன். ஐ அக்ரி. பட் அதே வேளையில எவ்வளவு பீப்பிள்ஸ் இஷ்யூக்கு திரு விஜய் இந்த மாதிரி கலந்து சொல்றாங்க. இன்னைக்கு எலெக்ஷன் வருதுன்னு போறாரா? பொன்ராஜ் அவங்க வந்து இப்ப பேசல, அவர் வந்து தொடர்ச்சியாகவே எல்லா தொலைக்காட்சியிலும் பேசும் பொழுது அந்த பெண்களை வந்து இழிவுபடுத்தி பேசுறதே அவருடைய ஒரு ஃபுல் அவருடைய அது ஒரு இதாவே வச்சிருக்காரு அவரு. ஆனா அப்துல் கலாமுடைய உதவியாளர்னு சொல்லிச்சோம், நம்ம ரெஸ்பெக்டோட அவரை பார்த்தோம். நம்ம அவர் ஒரு உயர்வானவர், ஒரு ரெஸ்பெக்டோட பார்த்தோம். ஆனா அவர் தொடர்ச்சியா எல்லா இடத்துலயும் அதுதான் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப வந்து அவர் பேசியிருக்காரு, அவருக்கு மேல இன்னும் நடவடிக்கை எடுக்கல. யார் நடவடிக்கை எடுக்கணும்? போலீஸ் எடுக்கல, போலீஸ் போய் பார்க்க போயிருக்காரு, பார்த்து அது சொல்லிருக்காரு. ஏன்னா எங்களுக்கு வந்து அதாவது இப்ப நாங்க ஒரு கட்சியில இருக்கணும், எங்களுக்கு அவர் தான் தலைவர், அவர் தான் எங்களுக்கு பாதுகாப்பு. அப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனை வச்சு அவர் தான் பேச முடியும், அத பேசியிருக்காரு. ஓகே, இப்ப இவ்வளவு நாள் விமர்சிச்சீங்கல்ல, அவர் களத்துக்கு போறாரு. அதாவது ஒரே ஒரு நிமிஷம் அப்புறம் சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க. அதாவது பெண்களை இழிவுபடுத்துவதும் திமுகவுக்கு வழக்கமான ஒன்றுதான், அதுல மாற்று கருத்து இல்லை. அவர்களை இழிவா பேசியது, நாம போட்டா இப்படி போட்டா இதெல்லாம் வந்து, அதாவது வந்து சிவி சண்முகம் நம்ம கட்சியில் தான் இருக்காருன்னு யாரு நயன்தாரா கூப்பிட்டாருல. இல்ல நீங்க திண்டுக்கல் சீனிவாசன் கூட இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. பெண்களே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் இன்று பல திமுக. ஆனா அதே சமயத்துல இந்த 6990 பாலியல் வழக்கு நடந்திருக்குது. இந்த 20 நாள்ல 50 பாலியல் கேஸ் நடந்திருக்கு. இதுக்கு ஒரு முறையாவது ஒரு குரலை, ஒரு அறிக்கையாவது விட்டாரா விஜய்? ஒரு வார்த்தையா பேசினாரா? இல்ல இதுக்காக டிஜிபி கிட்ட போனாரா? இல்ல கமிஷனரை சந்திச்சாரா? இதுக்காக ஒரு அறிக்கை, ஒரு அந்த கட்சியை சேர்ந்த யாரா பேசினாங்களா? அப்போ உங்களுக்கு தேர்தல் சமயத்துல ஒரு ஸ்டண்ட் அடிக்கணும். நான் என்ன கேட்கிறேன், அதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? ஒரு பெண்ணை பற்றி தவறாக நீங்களே தன்னுடைய மனைவியே ஒர்த் இல்லைன்னு சொன்ன நீங்களே தனிப்பட்ட விமர்சனம் தவிர்த்து தனிப்பட்ட விமர்சனம் ஒரு தலைவர் தன்னுடைய மனைவியை ஒர்த் இல்லைன்னு சொல்வது இது பொலிட்டிக்கல் பேசுங்க. எது பொலிட்டிக்கல்? தனிப்பட்ட விமர்சனம் பேச முடியாது சார். தனிப்பட்ட விமர்சனம் பேச முடியாது சார். தாண்டி போகணும்னு நினைக்கிறேன். நன்றி திரு ஜவஹர்லால். தேங்க்யூ. திரு நாகராஜ் பேசவே இல்லை. வெரி சாரி திரு நாகராஜ். இப்போ தாவேகாவும் களமாட போறாங்க அப்படின்னு தெரியுது. களம் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது, நம்ம பார்க்கிறோம். பட் கமிங் பேக் டு த டாபிக், இப்போ ரிசன்மெண்ட் அதிமுக கேம்ப்ல இல்லையா? திமுக கேம்ப்ல மற்றவங்க வெளிப்படுத்துறாங்க. அண்ணாமலை ஆதரவாளர்கள் நிறைய ட்வீட் போடுறாங்க. அவங்க அந்த பேஸ் மூவ் ஆகுமாங்கிற கேள்வி இருக்கு. டிடி விதிநகரனுடைய ஆதரவாளர்களுக்கு இன்னும் 11 தானா, நிறைய தொகுதி வந்து சிட்டிங் அமைச்சர் தொகுதியில் நிப்பாட்டுறாங்களே அப்படிங்கிற விமர்சனம் எல்லா கேம்ப்லயும் இருக்கிறது தானே? இவருங்க இந்த தொகுதி பங்கீடு முடிஞ்சு ஒரு 3 நாள் இருக்குல்ல, அது எல்லா எலெக்ஷன்லையும் எனக்கு அது கிடைக்கும்னு நினச்சேன், இதுக்கு எனக்கு கிடைக்கும்னு நினச்சேன், இன்பமே கனியே அதெல்லாம் பண்ணுறது தான். பட் ஒரு எலெக்ஷன் மூடு, எலெக்ஷன் ஃபீவர்னு உள்ளே வந்துடுச்சு. ஒரு 3-4 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே மாறும். என் ஊரில் யார் நிற்கிறா, என் ஊரில் வந்து நிற்கிறாங்களா இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் கன்னியாகுமரியில் வந்து 5 சீட் வாங்கினதுக்கு வந்து மற்றவங்கலாம் வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க, எதுக்கு 5 வாங்கினீங்க அப்படின்ட்டு. ஆனால் கன்னியாகுமரியில் இருக்கிற பாஜகவினர் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதை எங்களுக்கு இது ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் கோரிக்கை இது. அங்கே இருக்கிற அதிமுக போராட்டம் நடத்துறதையும் பார்த்தோம். நார்வே ஏன் கொடுத்தீங்க அப்படிங்க? அது நடக்கிறது தானேங்க. நான் இது ஆங்காங்கே நடக்கிறது தானே. நான் என்ன சொல்கிறேன், அப்படித்தானே கன்னியாகுமரி இல்லை, நான் இது ரொம்ப ஜென்ரலிஸ்டிக்கான விஷயம் தான் சொல்கிறேன். இது தாண்டி தான் தேர்தல் நான் சொல்கிறேன் இப்போ. பட் அங்கே இப்போ இங்கே வந்து ராஜதந்திரமாக பெற்றது அதிமுக, கொடுத்தது அதிமுகவா, பெற்றது பிஜேபியா? யார் கை இங்கே ஓங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இங்கே பாருங்க, யார் கையும் ஓங்கலை, 2 கை இணைஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படியா? திஸ் இஸ் an election to defeat DMK. ரைட், பாஜகவும் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கு, அதிமுகவும் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கு. சேலமில் எப்பயாவது எடப்பாடியார் வந்து தன் சீட்டை வந்து விட்டு கொடுப்பாரு யாரும் எதிர்பார்த்தோமா? பாமகவுக்கு விட்டு கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி ராதாபுரம் சீட் அதிமுக சீட்டு, அதை வந்து பாஜகவுக்கு விட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு மொத்த மாவட்டத்தையுமே வந்து கிட்டத்தட்ட 5 சீட்டு கன்னியாகுமரியில் வந்து பாஜகவுக்கு விட்டு கொடுத்துருக்காங்க. சரி, இதில் ஒரு சில சீட்ஸ்லாம் வந்து எப்போவுமே வந்து இந்த கூட்டணி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் வரும்போது, இப்போ டிடிவி வந்து சைதாப்பேட்டையில் நிற்கிறார் அப்படின்னு, செந்தமிழ் செல்வன் நிற்கிறார் போது அது நமக்கு தெரியும். ஆப்வியஸாக தெரியும் சைதாப்பேட்டில் வந்து எப்படிப்பட்டது ஒரு சீட் அந்த மாதிரி மாட்டோம் கூட்டணியில், அது வேறு எதுவும் சொல்ல. ஆனால் இன்றைக்கி நான் பார்க்கும்போது ஒரு 10 தொகுதி பாஜகவுக்கு சாலிடாக இருக்குது. இன்னைக்கு டேட்டில் ஆஸ் ஆன் டேட்டில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 27 10 தொகுதி இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட்டில் இருக்குது. தேர்தல் போக 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 அது எப்படி மாறுதுன்றதை நம்ம பார்க்கணும். ரைட், எண்ணம் எண்ணிக்கை இது ரெண்டுமே சேர்ந்தாதான் தேர்தல். எண்ணத்தில் சேர்ந்துட்டாங்க, எண்ணிக்கையில் அதிமுக பாஜக ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு மேலே வேறு யாருக்கு என்ன பிரச்சனை? விசிகாவும் திமுகவும் ஒத்துக்கிட்டாங்க, அதுக்கு மேலே யாருக்கு என்ன பிரச்சனை?
அந்தந்த கட்சியே ஒத்துக்கிட்ட போது இங்க அந்த குழப்பம் இருக்கிறது, அந்த குழப்பம் இருக்கிறது. ரெண்டு தரப்புலயும் வர்ற இந்த மாதிரி குரல்கள் எல்லாம் வந்து ஒரு எல்லா எலெக்ஷன்லயும் வர வழக்கமான ரொம்ப நார்மலா நடக்குதுங்க. 2016ல எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மக்கள் நல கூட்டணியில் அவ்வளவு சாஸ் இருந்தது, அவ்வளவு குழப்பம் இருந்தது. ஏன்னா ஒரே தொகுதிக்கு வந்து 2 தொகுதி, ஏன்னா அவங்க அந்த கூட்டணியே ரொம்ப நியூவா ஃபார்ம் பண்ணாங்க. விஜயகாந்த் சாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அவ்வளவு பெரிய அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி, ரைட், அதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கூட்டணி தொகுதி பங்கீட்டுல இந்த மாதிரி சலசலப்பு எல்லா அணிகளையும் ஒண்ணுமே இல்லைங்க. திமுக வந்து 4 சீட் அனௌன்ஸ் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். யார் யார் எந்த தொகுதியில் நிற்கிறாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க தேர்தலில். நான் நிற்கிறேன்னா நீ நிற்கிறேனான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குல்ல, நம்ம டேட்டா வச்சு இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணும்போது அதை அங்கே பண்ணிட்டாங்க, இது இங்கே பண்ணிட்டான்னு சொல்லலாம். இப்போ இது ஒரு பிரச்சனையே இல்லைன்றதான் என்னுடைய பாயிண்ட். ஒரு நான் இஷ்யூ எல்லா அலைன்ஸ்லயும் ரொம்ப சுத்தமான கமெண்ட் விக்கி நம்ம மற்றவங்கள்ட்ட இவர் என்பா சொன்னாரு எங்க கட்சி வந்து சமூக நீதி கட்சி அப்படின்னாரு. முதல்ல விஜய் பேசும்போது பாசிசம் பாயாசம்னு பேசுறாரு. பாண்டிச்சேரியில் 30 வேட்பாளர் அறிவிச்சாங்க. சாய் சரவணகுமார் பத்தி முதல் நாள் வந்து பாஜக சீட்டு கொடுக்கலன்னு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா தாவேகா பட்டியலில் இருக்காரு. அதே போல சாமிநாதன் முன்னாள் பாண்டிச்சேரி பாஜக தலைவர் பட்டியலில் இருக்காரு. காரைக்கால் அசானாவை கொண்டு வந்து நிப்பாட்டுங்க. இருக்கிறது எல்லாம் பாஜக அதிமுக. அப்ப நான் நான் பதில் கேக்குறேன். மொரட்டு மோடி பக்தரான ஓபிஎஸ் இல்லையா? தேமுதிக இல்லையா? கேண்டிடேட்டை நீங்க எப்படி உங்க கட்சியில் நான் என்ன சொல்றேன், போஸ்டர் ஓட்டு தலைவன் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு வந்து போஸ்ட் ஓட்டுனவனுக்கு தான் தலைவன் சீட்டு கொடுக்க சொன்னான்னு சொன்னது திமுக சொல்ல, சொன்னது புஷி ஆனந்த். ஆனா அதான் கேக்குறேன். இன்னொன்னு பாலியல் இல்ல 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 நானா இது முடிச்சிரேன். நீ தப்பா சொல்றீங்க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக தான் பணக்காரர்கள் கட்சி. இல்ல இல்ல நீங்க வேற அப்படி கிடையாது. இல்ல இல்ல நான் இல்ல நீங்க பேசுறதுல இங்க அனுமதிக்கல. நான் முடிச்சிரேன். அப்ப அடுத்து சொன்னாரு பாலியல் வன்கொடுமை பத்தி. வாச்சாத்தி வன்கொடுமையின் சூத்திரதாரி சண்முகம் வந்து சிபிஐ சண்முகம் அவரே சொல்றாரு, என்ன கொலை செய்ய ஆள் அனுப்புனவர் யாரு? இவங்களுடைய செங்கோட்டை இவரு இவங்க இப்ப கட்சியில சேர்த்திருக்காங்க. சேகர் பாபு பேசணுமே. நீங்க திசை திருப்ப முயற்சிறீங்க. இல்ல இல்ல நீங்க திசை திருப்ப முயற்சிறீங்க. வாச்சாத்தி வன்கொடுமை இல்லங்க எப்ப நடந்தது? வாச்சாத்தி நடந்தது இல்ல. வாச்சாத்தி எந்த வருஷம் நடந்தது? இல்ல நீங்க 19 மறந்து பாக்குறீங்க. ஏங்க நான் பாஜக பத்தியே பேசல, அவசரப்படாதீங்க. பாஜக அடுத்து வரேன். அங்க பாலியல் ஜல்சா கட்சி என்னென்ன பண்ணுச்சு நிறைய. இல்ல இல்ல என்ன பேசுறீங்க? பாஜக இன்னைக்கு 40 இடங்கள்ல போட்டியிடுதா இல்லையா? அதாவது 27 இடங்கள்ல அதிமுக அறிவிக்க வச்சுட்டு தமாக 5 இடங்கள்ல நிக்க வைக்கிறீங்க. இன்னும் பிற கட்சிகள் எல்லாம் தாமரையில். அதுக்கு ஜவஹர்லி பதில் சொல்வார். ஜவஹர்லி ரெஸ்பாண்ட் பண்ணீங்க 27 பாஜகவுக்கு, ஆனா கணக்கு 40 வரைக்கும் வருங்கிறார். அதான் சொல்றேன் சார், மீண்டும் மீண்டும் அதை சார்ந்து பேசக்கூடியவர்கள், அதுக்காக செயல்படக்கூடியவர்கள்னா பெண் நிறுவனம் கொடுக்கக்கூடிய. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, தமிழ்நாட்டு பிரச்சனை எப்படி இருக்குது, மக்கள் பிரச்சனை இருக்குது, ஊழல் பிரச்சனைன்னு யாரும் பேசிடக்கூடாது. இந்த தேர்தல் வரைக்கும் இப்படியே கொண்டுட்டு போகணும், இதுதான் இவர்களுடைய இது. அதுக்கு முன்னாடி ஜீவன் வந்து தேர்தலை நடத்தி நண்பர் ஜீவன் நடத்தி ஒரு ரிசல்ட் சொன்னார். மீண்டும் வந்து மனோஜ் பாண்டியன் உதயசூரிய சின்னத்தில் வெற்றி பெற போகிறாருன்ட்டு. என்ன சார், தனிமனிதனை வைத்து ஒரு தேர்தல் என்றைக்குமே நடந்தது இல்லை. நீங்க ஏற்கனவே நீங்க பல பேர் வந்து திமுக அண்ணா திமுக போன KKSR வேலு, நீங்க இன்னும் சொல்ல போனா முத்துச்சாமி லிஸ்ட் அவுட் எடுத்துங்க. 2011 போனவங்களாம் அதற்கு பிறகு 11, 16 நாங்க வெற்றி பெற்றோம். அவர்களை வைத்துக் கொண்டு சின்னத்தை வைத்துக் கொண்டது. அதனால வந்து மனோஜ் பாண்டியன் இந்த முறை உதயசூரியன் வெற்றி பெறாரு. நீங்க எந்த அடிப்படையில் சொல்றீங்க? நீங்க 2021 தேர்தலுக்கு சொன்னேன். நீங்க என்ன சொன்னீங்க? ஜீவா சார், ரிப்பீட் யுவர் செல்ஃப். என்ன சொன்னீங்க ஜீவன்? என்ன சொன்னீங்க நீங்க? 2021 சட்டமன்ற தேர்தல்ல அன்றைக்கு 10 வருட ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு ஒரு புதிய தலைவர் வந்து போறாருன்னா எங்க சார் சொன்னேன்? நீங்க தான் சொன்னீங்க. நீங்க சொன்னதை கேட்டு திருப்பி பாருங்க. நான் சொன்ன கான்செப்ட புரிஞ்சுக்கோங்க. கான்செப்ட் அதான் நான் என்ன சொன்னேன்னா, அதிமுகல இருந்து வர்றவங்களா, அதான் நான் என்ன சொல்றேன்னா, அதிமுகல இருந்து அதான் இருங்கங்க. ஐய சொல்ல விடுங்க. இல்ல டிலேடா கேக்குதுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சார். சாரி. ஓகே, ஐ திங்க் தேர் இஸ் an issue with the connection. அவர் சொன்னது அதுதான். அதனால வந்து தனி மனிதரை வைத்தெல்லாம் இல்லை. ஆனால் சின்ன இரண்டாவது வந்து அவர் சொல்றாரு
விஜயகாந்த் இருக்கக்கூடிய ஃபேமஸ் கூட எடப்பாடியா இருக்கலாம். சரி, விஜய்க்கு இருக்கிற ஃபேமஸ் ஸ்டாலினுக்கு இருக்கா? அப்போ உங்களுடைய நோக்கம் என்னடா? அப்படி சொன்னாரு. அப்படிலாம் சொல்லல. ஏங்க, ஏதாவது தெரிஞ்சிட்டு பாருங்க. நான் தான் பக்கத்துல உட்கார்ந்தேன். எல்லாரும் உங்களுக்கு நீங்க உங்க காது இந்த சமயத்துல விஜயகாந்தை விட விஜயகாந்த் இருக்க ஃபேமஸ் கூட எடப்பாடிக்கு அப்படி சொல்லவே இல்லைங்க. ஏங்க, நீங்களா கற்பனையில நினைச்சீங்க. என்ன சொன்னாரு? அதாவது நடிகர்களுக்கு வர ஃபேமஸ் வந்து அரசியல்வாதிகளுக்கு இல்ல. அவர் திருமாவளவனோட எடப்பாடி பேர் சொன்னாரு. இல்லங்க, நீங்க ரிப்பீட் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியலன்னா அப்ப பொய்களை சொல்றதுக்காண்டி வரங்க. அவர் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. நான் தாங்க திருமாவளவனோட கம்பேர் பண்ணாரு. யாரோட? திருமாவளவனோட கம்பேர் பண்ணாரு. விஜயகாந்தோட நீங்க பாருங்க. விஜய் இப்ப கேளுங்க, பிசிஆர்ல கேளுங்க. விஜயகாந்த் இருக்கக்கூடிய இது எடப்பாடிக்கு நான் கேட்கிறேன். விஜய் அவர்கிட்ட கேட்டுருவோம். அவர் சொன்னாரா அப்படின்னு. திரு ஜீவா இப்படி சொன்னீங்களா? ஓகே, ஐ லாஸ்ட் யா. எங்களுக்கு உங்களோட மாலை பொய்களை சொல்லி அவசியம் இல்லை. ரெண்டாவது, இப்ப வந்து இந்த திமுக கூட்டணியில ஒரு நிர்பந்தத்தை கொடுக்கறாங்க. 40 சீட் கேளுங்க சார், இருங்க சார், பொறுமையா இருங்க சார். நான் சார் உங்களுக்கு கொடுத்தது 27 40 நீங்க 40 தாமரை 40 தாமரை யாரோட சின்னம்? எப்படி 40 எப்படி 40 சொல்லுங்க. ஏன் தமாகவுக்கு 5 சீட் தாமரை எத்தனையாச்சு? 27 32 வேற மத்த ரெண்டு கட்சிகள் ஐஜேகே உங்ககிட்ட சொன்னாங்களா? ஐஜேகே தான் சொல்லிட்டு போயிருக்காங்களா? என்ன தாமரையில நிக்க போறேன் சார்? நீங்க அதாவது 40 சரி சார், அப்படியே வச்சா கூட நீங்க எத்தனை கணக்கு? 44 சார். ஏற்கனவே என்டிஏ ஏன் சார் 34 நீங்க என்டிஏ கூட்டணியில் அவர்கள் ஏற்கனவே இருந்தவர்கள். ஏற்கனவே 2024 தேர்தலில் தாமரை சின்னத்தில் போட்டி. நான் என்ன சொல்றேன், நீங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் நீங்க வேல்முருகனை உங்களை உலகாலம் பயன்படுத்திக்கிட்டீங்க. இப்போ வந்து அவர் என்ன பண்றீங்க, அவர் ஓரம் கட்டுறீங்க. உங்க சின்னத்துல போட்டியிட வேணும்னு சொல்லி அவசியம் என்ன இருக்கு? எதுக்கு சொல்றீங்க? இதே வந்து ஒரே ஒரு சின்ன இது கருணாசன் ரெட்டலையில போட்டாங்க. சின்ன கேளுங்க சார், எதுக்கு ரெட்டலையில நிப்பாட்டீங்க 2016ல? இருங்க சார், ஏங்க இத மாதிரி இருங்க சார். யார் சொன்னாரு? ஜவஹர்லால். ஜவஹர்லால் பேசின வார்த்தை என்ன சொல்றாருன்னா, நான் எதுக்கு வேற சின்னத்துல நிக்கணும், வேற அப்பனுக்கு பிறந்தவன் தான் அப்படி நிப்பான். இருக்குதுங்க, கேளுங்க. நீங்க ஒரு நல்ல பொது மேடையில பேசுறதெல்லாம் எடுத்து வந்து அப்ப நீங்க வேற சின்னத்துல நிக்கிறது கேட்டீங்க. அப்படிதான் உங்களை நிர்பந்தம் பண்ணிருக்கீங்க. உங்க அம்மா ஜெயலலிதா யாருன்னு பாத்துச்சு? நீங்க கேளுங்க. 2014 கர்நாடகா ரெட்டலையில பாத்துச்சு. தமிழ்நாடு தனி இன்னைக்கு அங்கீகாரம் அங்கீகாரம் அப்ப ஜெயலலிதாவுக்கு அறிவு இல்ல, அதான் சொல்றீங்க. அறிவு இருக்கா? பொது மேடையில பேசுற கருத்து எடுத்து வந்து பொதுல உட்கார்ந்து பேசி பொது மேடையில பேசுற கருத்துக்கு இங்கேயும் இதுக்கு என்ன சம்பந்தம்? பொது மேடையில பேச முடியாது. பொது மேடையில ஆபாசமா பேசுற பேச்சு வந்து டிபேட் உங்க இஷ்டத்துக்கு பேச முடியும். தலித் மக்களுக்காக நிக்கிறேங்கிறீங்க. புதிய தமிழகம் என்ன சொல்றாரு கிருஷ்ணசாமி? எங்களை வந்து அவமானப்படுத்தி வெளியேற்றிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவமானப்படுத்தினாங்க சொல்லலையா? இருங்க, நான் சொல்றேன். இவர் சொன்ன பட்டியல சொல்லலையா? வேல்முருகன் சில காரணங்களுக்காக நான் முடிச்சேன். அப்ப பட்டியலின மக்களை பத்தி பேசுறவங்க புதிய தமிழக கிருஷ்ணசாமி என்ன பண்ணீங்க? இன்னைக்கு போய் ஜெகன்மூர்த்தியாரை வந்து கூட்டு வச்சு என்ன அசிங்கப்படுத்துறாங்க, உள்ள வச்சு கலாய்க்கிறாங்க அப்படின்னு அவங்க பேசுறாங்க. ஆனா திமுக அந்த நிலைப்பாட்டுல யாராவது இருந்தாங்களா? அந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் எங்க கூட்டணியில என்னைக்குமே இல்ல. இப்ப கூட்டணி வருத்தங்கள் அப்படிங்கிறது எப்படி வரும்னா, தொகுதிகள் கொடுக்கும்போது திமுகவும் 11 தொகுதிகள் குறைத்து தான் போட்டியிடுகிறது. சோ அப்ப எல்லா கட்சிகளுக்கும் அதிகமா போட்டியிடணும் என்ன இருக்கோ அதை கம்மி பண்ணிக்கிறதுல கூட்டணி நிலைப்பாட்டுல அதெல்லாம் இருக்கும். அதனால அதிமுக இன்னைக்கு 40 இடங்கள் தாமரைக்கு போயிருக்கு. அது ஏன் சொல்லுங்க ஜவஹர்லால்? நான் பதட்டமே பண்ணல. என்ன பேசுங்க நீங்க பேசுங்க. இந்த கருத்து வந்து ஜவஹர்லால் அவர்கள் பேசின கருத்தை நான் சொல்றேன். இது ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு கமலை என்ன பண்ணீங்க? கூட்டணியில் இருந்தவர் உங்க சின்னத்துல போட்டியிடணும்னு சொல்லி நிர்பந்தம் பண்ணனால எப்பா சாமி வேணான்னு போனார்.
வேலுமுருகன் என்ன சொன்ன, என் சின்னத்தில் தான் போட்டியிடணும்னு சொல்லி நிர்பந்தப்படுத்தினால வேணாம் ஜமீன் போட்டாரு. தனி அரசுக்கு இன்னைக்கு இவ்வளவு காலம் முட்டு கொடுத்த நிலைமை என்ன இருக்கு? இது இல்லாம சார் நான் கேட்கிறேன் சார், தனி அரசு அதிமுக எடப்பாடி வீட்டுல வந்து அமைதியா இருக்கிறீங்களா? வரல சார், அவரே சொல்லிட்டார் சார். ஏன் சார் போய் சொல்றீங்க? எடப்பாடி வீட்டுக்கே வரல சார், வரல சார். போய் பேசாதீங்க சார், போய் பொய்யா பேசுவது அவர்கிட்ட கேளுங்க சார். அவர்கிட்ட கேட்ட எதிரில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியா அமைச்சர் சுவாமிநாதன் அமைச்சரை பார்க்க போன சொன்னாரு டிபேட்ல, பொய்களை பேசாதீங்க சார். அவரை நீங்க சிறுமைப்படுத்தாதீங்க. கட்சி விட்டு பவனன்னு சொன்ன சிறுமைப்படுத்துறீங்க. கொஞ்சம் சிறுமைப்படுத்துறதை நிறுத்துங்க. அவர் உங்களுக்காக ரொம்ப காலமா முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறவர். அப்புறமா நீங்க கமலே ஒரு தொட்டிங்க. நான் கேட்கிறேன் சார், ராகுல் இது வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சிட்டீங்க. ஒரு வாழ்த்து சொன்னாரா இவர்? ராகுல் காந்தி ஒரு ஃபாலோ பண்றதை அன்ஃபாலோ பண்ணிட்டாரு. பிரதர்னு சொல்றதையும் நிறுத்திட்டாரு. சமூக வலைதளத்தில் அன்ஃபாலோ பண்ணிட்டாரு. அப்போ சோனியா காந்தி அவங்க அந்த அம்மா உடம்பு சரியில்லாம இருக்காங்க, இருக்கட்டும். நீங்க மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மத்திய காங்கிரஸ் அமைப்பு இந்த கூட்டணி அங்கீகரிச்சிருக்காங்களா? அப்போ உங்களுக்கு கூட்டணி அங்கீகரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெல்லாத ஒரு கூட்டணியை வச்சுக்கொண்டு இவ்வளவு வாய்ச்சவடால் விட்டு மக்களை ஏமாத்தி அதிமுக பக்கமே ஒரு திசை திருப்பி இந்த நரேட்டிவ் செட் பண்றீங்களே, உங்களுக்குள்ள அழுக்க முதல்ல சரி பண்ணுங்க. உங்களுக்குள்ள கூட்டணி கட்சிகளுக்கு அவர்கள் மனம் இந்த அளவுக்கு சோர்ந்து போய் காதர் மொய்தெல்லாம் பேசாதவர் சார். அவரெல்லாம் உண்மையிலே ஒரு சமூகத்தை பத்தி கூட அதிகமா பேசாரு. அவர் வந்து இன்னைக்கு வேதனைப்பட்டு பேசியிருக்கிறாரு. 6 சீட்டுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு 3ல 1 குறைச்சு 2 ஆக்கிட்டாங்க, அவங்களுக்கு 10 குடிச்சிட்டாங்க. ஜவஹர்லால் சொல்றாரு, ஒவ்வொரு கம்யூனிஸ்டுகள் இது சொல்றாங்க. அவர்களுடைய நிலையை புரிஞ்சுக்கிட்டு நீங்க அவங்களை அவமானப்படுத்தினதை விட்டுட்டு நீங்க எதுக்கு நீங்க அதிமுக? நாங்க தான் தெளிவா எல்லா வகையிலையும் அதிமுக தான் எல்லா நிலையிலும் முடிவெடுத்து தெளிவுபடுத்தினோம். ஜீவா சார், இப்ப இதெல்லாம் இன்னைக்கு பேசுறோம், அது அதிமுகலயோ பாஜக இது களத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் நினைக்கிறீங்களா? ஜீவா சார் அண்ட் ஜுபேர் 2 பேரோட விமர்சனத்தை பார்க்கிறோம். நாகராஜ் சொன்னது போல இன்னைக்கு அது விவாதம், நாளைக்கு அது பிரச்சார கட்டத்துக்கு போகும்போது கணக்குகளே வேற இல்ல. will this reflect the அதிமுகனியோ திமுகனியோ? ஜுபேர் சார் wants to go first. ஜுபேர் சார். ஓகே, முதல்ல இந்த கூட்டணிகளை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஒரு வழிமுறை இருக்கு. அதாவது திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2019 இருந்து ஒரு 6-7 கட்சிகளை காம்பாக்டா கொண்டு போறாங்க, தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. திமுக தலைமையிலான தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி, திமுக தான் தொகுதிகளை பிரித்து கொடுக்கிறது. இருக்கிற கட்சிகள் இருக்கிறாங்க, சில கட்சிகள் புதுசாகவும் வந்திருக்கிறாங்க இப்ப. ஆனா அதிமுக கூட்டணியில் கூட்டணியை முதல்ல தக்க வச்சுக்கிற முடியல. ஒன்னும் வந்து புதிய தமிழகத்தை கொண்டு வர தக்க வச்சுக்கிற முடியல, புரட்சி பாரத்தை தக்க வச்சுக்கிற முடியல, தேமுதிகவை தக்க வச்சுக்கிற முடியல, இன்னும் சில கட்சிகள் வெளியில போயிட்டாங்க. அப்ப கூட்டணியை அரவணைத்து கொண்டு போய் வெற்றி பெறுவது முதல்ல ஒரு சக்சஸ். அதை திமுக வெற்றிகரமா செஞ்சுக்கிட்டு இருக்கு. 2வது, தமிழ்நாட்டுக்கு தலைமை எந்த கட்சி கூட்டணிக்கு வந்தாலும் சரி அதிமுக திமுக தான் தமிழ்நாட்டுக்கு தலைமை. இப்ப தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு தலைமை யாரு? பாஜக தலைமை அதிமுக தலைமையாங்கிறது தெரியல. நேத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசின பிரச்சார வாகனத்துல கூட முகப்புல மோடி அவர்களுடைய படம் தான் இருக்கு. அந்த அம்மா படம் இருந்துச்சா என்னங்கிறது தெரியல. இன்னைக்கு அப்படித்தான் கட்சி மருவி போய் நிக்குது. இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க 27 சீட் கொடுத்துட்டு ராஜதந்திரத்தை பாத்தீங்களா? ராஜதந்திரத்தை பாத்தீங்களா? பாஜகவுடைய ராஜதந்திரம் அது 27 கிடையாது, அது 40 தாண்டி போகும் போல. பாமகவுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் வழக்கு நடக்குது, இங்கே வழக்கு நடக்குது. அந்த வழக்கு விசாரணை வேகப்படுத்தப்பட்டு அந்த சின்னம் முடக்கப்பட்டுச்சுன்னா அதுவும் தாமரையில் தான் நிக்க போகுது. ஆக மொத்தம் உங்களுடைய கணக்கு வந்து 70க்கு மேல தாண்டி போகும் போல. இதுதான் உங்க ராஜதந்திரமா? இதுதான் உங்களுடைய கூட்டணியை ஹேண்டில் பண்ற விதமா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? உங்களுக்கு யார் தமிழ்நாட்டுக்கு லீடா எடுக்கிறாங்க? யாருடைய கட்டுப்பாட்டில் கூட்டணி இருக்கு? பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் அதிமுக கூட்டணி இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, அதனால கூட்டணியை வழிநடத்தி செல்வதற்காகவே ஒரு திறமை வேணும். அந்த திறமை திமுக சரியா பண்ணிட்டு இருக்கு. கூட்டணியில் தக்க வச்சிருக்காங்க, மேலும் கட்சியில உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஜீவா சார், நாகராஜ் ஹஸ் டு லீவ், அதனால அவர்கிட்ட பதில் வாங்கிடுறேன். ஹி ஹஸ் டு லீவ். நான் ஜீவா சார்ட்ட விரிவா வரணும்னு நினைக்கிறேன். நாகராஜ் அவர் சொல்வது போல அங்க வந்து கூட்டணி கட்சிகளோட எண்ணிக்கை அதிகம், சோ அங்க மேனேஜ் பண்றது சவால். அப்ப இன்னைக்கு புதிய கட்சிகளை சேர்த்துக்கிறாங்க, புதிய காம்பனன்ஸ் சேர்த்துக்கிறாங்க, சோ இங்க அது குறைவு. சோ அதனால அங்க இந்த கான்ட்ராஸ்டை சேர்த்து பார்க்கணும்ல. எடப்பாடி எங்க மேனேஜ் பண்ண ஃபெயில் ஆனாரு இல்ல எங்க கஷ்டப்பட்டாருன்னு நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. எடப்பாடி தான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாரு, எல்லாரும் சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, எல்லாம் ஒட்டுக்கா சேர்த்து. இன்ஃபேக்ட் சீட் ஷேரிங் கூட எல்லாருமே உட்காந்து தான், எல்லா கட்சிகள் தலைவர்களும் உட்காந்து இந்த சீட்டை நான் எடுத்துக்கிறேன், இந்த சீட்டை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அந்த 23 சீட்டு. இதனால தான் ஒரு நாள் லேட் ஆச்சு அது. ரைட், இங்கே எந்த குழப்பமே இல்லையே. ஏன் மீண்டும் மீண்டும் வந்து இப்படி வருது? பாஜக உள்ள வந்துடும். ஏன் திமுகனால தான் என்ன செஞ்சேன்னு சொல்லி இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியல? 5 வருஷத்துல நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியல. வேற ஆடு மட்டும் போடுறாங்க. தட் இஸ் டிஃபரெண்ட்.
நான் 505 வாக்குறுதிகள் கொடுத்தேங்க, இவ்வளவு வாக்குறுதிகள் நிறைவேற்றுறேன். பெண்களுக்கு வந்து நான் அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபான்னு சொல்லி சொன்னேன், ஆனா அனைத்து மகளிரும் கொடுக்கல. ரைட், மாசம் ஒரு முறை கரண்ட் பில்லை வந்து நான் வந்து வசூலிக்கிறேன்னு சொன்னேன், என்ன ஆச்சு? இதெல்லாம் பத்தி பேசாம பாஜக உள்ள வந்துடும். பாஜக ஆல்ரெடி உள்ள வந்துருச்சுங்க. 4 சீட் இருக்காங்க, 18% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அந்த கூட்டணி 11% வச்சிருக்காங்க. இவங்களாம் அந்த 11% ஒத்துக்கினாலும் 5% ஓட்டு இருக்கு. 5% ஓட்டு போடுறது மக்கள் தானே. பாஜக எல்லாம் உள்ள வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சும்மா உட்காந்து ஜீவா இதுக்கு பதில் சொல்லுங்க. 2 விஷயத்தை அவர் எழுப்பல. நான் ஒண்ணு அது நான் ஜுபைருக்கு மட்டும் ஒன்னு சொல்லிடுறேன். அவர் வந்து மோடி படத்தை வச்சுட்டு முன்னாடி போனாரு. பாஜக மோடி படத்தை வைக்காம யார் படத்தை வைப்பாங்க? அதிமுக இருக்குன்னு தான் சொல்றாங்க. கூட்டணி கட்சி தலைவர் படத்தை வைக்காம யார் படத்தை வைப்பாங்க? களவாடி வச்சிருக்குன்னு சொல்றாங்க. இல்லங்க, கூட்டணி படத்தை வைக்காம யார் படத்தை வைப்பாங்க? ஜுபைர் சார், நீங்க வந்து நடுநிலை. இப்ப விக்கி சார் அதை பேசினா ஓகே, நீங்க நடுநிலையா? நீங்க இப்படி பேசாதீங்க, தயவு செய்து பேசாதீங்க. இல்ல ஜுபைர் சார், இல்ல ஜுபைர் சார், நீங்க வந்து நடுநிலையாளரா? நான் நடுநிலையாள சொல்லவே இல்ல. அவர் நடுநிலையாள நீங்க சொல்லாதீங்க. இல்ல நீங்க உள்ள வரீங்க. அவர் நடுநிலையாள நான் கேக்குறேன். நீங்க இப்ப அதிமுக கிட்ட உள்ள வந்தீங்களா? அதிமுக கிட்ட நீங்க உள்ள வந்தீங்களா? அதே தாங்க நானும் வரேன். அதிமுக கிட்டப்ப நாகராஜ் எதுக்கு குறிப்பிட்டாரு? அதே விஷயம் தான் நான் எப்படிங்க பாலாஜி ஜெகநாதன் கோயில் சாவி தமிழ்நாட்டுல திருடி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல ஓட்டு பிச்சைக்காக ஏன் ஓடி வராரு? எனக்கு இதுல என்ன ஏன் ஓடி வராரு? பாமக வந்து 18 சீட் வந்து தாமரையில இருந்துருமா? அது எப்படி நிக்கும்? இல்ல எப்படி நிக்கும்? அத சிம்பிளா பிரீஸ் நான் பண்ணி பாத்தீங்களா? அதே எப்படி நிக்கும்? ஜுபைர் சார் பதில் சொல்லுங்க. எல்லாம் கரெக்ட்டா இருக்குது. சரி ஜுபைர் சார், இல்ல ஒரு நிமிஷம். இல்ல என்னோட ஸ்டைல் இல்ல என்னோட ஸ்டைல் பாயிண்ட் இல்ல ஜுபைர் சார், என்னோட ஸ்டைல் பாயிண்ட் ஒரு நிமிஷம். ஜுபைர் சார், ஏன் தேர்தல் வாக்குறுதியை திமுக நிறைவேற்ற இல்ல எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டாங்க? மோடி அறிவிச்ச வாக்குறுதி எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாரா? திரு ஜீவா அவர்கள்ட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். பிரதானமா முன்மொழியிறது இந்த பிஜேபிங்கிற நரேட்டிவ் வந்து பிஜேபி உள்ள வந்துரும் அப்படிங்கிற நரேட்டிவ் இந்த எலெக்ஷன்ல எடுபடுமான்னு நாகராஜ் கேட்டிருந்தாரு. இஸ் தட் அ போல் இஷ்யூ? அது நிஜமாலே ஒரு போல் இஷ்யூவா இருக்குமா? இன்னொன்னு அவர் சொன்னது, இங்க பாருங்க, அங்க வந்து எல்லாருமே ஈக்குவல்ஸா உட்கார்ந்துருந்தாங்க, ஒன்னா சேர்ந்து பகிர்ந்துக்கிட்டாங்க, அந்த நரேட்டிவ் அதுலயே அடிபட்டு போகுது இல்லையா? பிஜேபி பண்ணா இப்போ வந்து வெறும் அதிமுக தலைமைங்கிறது இல்லாம டிடிவி தினகரன், அன்புமணி, இபிஎஸ் எல்லாம் ஈக்குவல்ஸா பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ அது ஒரு கவுண்டர் நரேட்டிவ் அப்படிங்கிறார். ஜீவா சார், கூட்டணி பகிர்வு இதையெல்லாம் தாண்டி கேக்குது எஸ் சார். இல்ல இந்த கூட்டணி பகிர்வு இந்த மாதிரியான கேக்குதா? நல்லா கேக்குது சார். நான் பேசுறது கேக்குதா? எஸ் சார், எஸ் சார், வெரி வெல். இல்ல இந்த கூட்டணி பகிர்வு அப்படிங்கிற கான்செப்டை அதிமுக அடுத்து எப்படி கொண்டு போகணும், அடுத்து பிரச்சாரத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. திமுக கூட்டணியா இருந்தாலும் அதிமுக கூட்டணியா இருந்தாலும் இதெல்லாம் 2 நாள் விவாதம் தான். அடுத்து அவங்க இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து அவங்க பிரச்சனை வந்து இங்கே யார் வரணும் வரக்கூடாதுங்கிறதுல தான் திமுக கூட்டணியும் அந்த பிரச்சாரத்தை முற்படுவாங்க, அதிமுக கூட்டணியும் பார்ப்பாங்க. நம்ம இப்போ முன்கூட்டியே இப்போ வாசனுக்கு கொடுத்த 5 தொகுதி அவுட்டு அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லாருமே கொடுத்ததுலேருந்து எல்லாரும் பேசுகிறாங்க. காலி பண்ணிட்டாரு அப்படின்னாங்க. 2 தமாகாரங்க கூட பதவி விலகியிருக்கிறாங்க. தாமரை சின்னத்தில் கரெக்டாக திமுக ஜெயிக்கிற இடமா பார்த்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா தொகுதி எல்லா அதிருப்தி இருந்தாலுமே என்ன ஆகுனா திமுக அதிமுக இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த வேலை பார்க்கும்போது அடிபடாது. வேலை பார்க்கும்போது எது பிரச்சாரமாக இருக்குன்னா பாஜக எதிர்ப்பை வந்து திமுக கூட்டணியில் உள்ள எல்லாரும் பேசுவாங்க. அது மக்கள்கிட்ட எடுபடுதா, இல்லை பாஜக நல்ல முதலமைச்சர், பாஜகவின் கொள்கை தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பேசுகின்ற அதிமுகவின் பிரச்சாரம் எடுபடுதாங்கிறதா இங்கே பார்க்கணும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பாஜக எதிர்ப்பு அரசியலுங்கிறது தான் ரொம்ப பிரதானமாக இருக்குது. இந்தியாவிலேயே பாஜக எதிர்ப்பு முதன்மையாக இருக்கிற மாநிலம் வந்து தமிழ்நாடு, 2வது கேரளா, 3வது வேணால் மேற்கு வங்கம் சொல்லலாம். ஸோ இந்த 3 மாநிலம் தான் பாஜகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்குது. அதில் தமிழ்நாடு முதன்மையாக இருக்குது. அந்த வகையில் பாஜக எதிர்ப்புங்கிற கான்செப்ட் தான் தமிழ்நாட்டில் அதிகம் இருக்குங்கிற அடிப்படையில் வெற்றி சாத்தியம்ங்கிறதா நம்ம தொடர்ச்சியா சொல்றோம். இந்த அரசாங்கத்துடைய ரெஃபரண்டமா பார்ப்பாங்களா இல்ல பாஜக உள்ள வந்துரும்னு கவலைப்படுவாங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க. எடப்பாடி அவர்கள் போட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை என்ன? மாநில சுயாட்சி, கூட்டாட்சி தத்துவத்தை நிறைவேற்றுவோம், ஜிஎஸ்டி வரி, செஸ் வரி எல்லாமே பிஜேபியை நோக்கி தான் கேள்வி கேட்டிருக்கிறார். தங்கம் தென்னரசு பிடிஆர் இதுவரை என்ன சொன்னாங்களோ, எங்க 1 ரூபாயை வாங்கிக்கிட்டு 23 பைசா கொடுக்குறீங்களே அப்படின்னு கோபமா கேட்டதை எல்லாம் எடப்பாடி அவர்கள் திமுகவினுடைய கொள்கையை தான் தேர்தல் அறிக்கையா போட்டிருக்காரு. அது எப்பவுமே அடிபட்டு போதில்லை. அவர் பாஜகவுக்கு இறங்கி போறவரா இருந்தா இந்த நிலைப்பாடுகள்ல இருந்து அவர் மாறி இருக்கணும். பாஜகவுக்கு அள்ளி கொடுத்துருக்கணும். இது அப்படி பார்க்காதீங்க.
திமுகவுடைய கான்செப்ட பேசி தான் எடப்பாடியாலே ஓட்டு கேட்க முடியும். இல்ல, அது மாநில ரெண்டு சுயாட்சி, கட்சிகளுக்கும் ஒரே தமிழர் நலன், concept தானே. அவங்க எந்த வடவர் கூட்டணியில ஆதிக்க எதிர்ப்பு, இந்த ஆமா ஒரே இப்ப கான்செப்ட் மத்திய தான். அரசுல அப்ப பிஜேபி BJP காங்கிரஸ் எதிர்ப்பு யார் தானே இருந்தாலுமே அதிமுகவுடைய ஒரே கொள்கை. நிலைப்பாடுங்கிறதையும் பாக்குறோம் நம்ம. ஒரே நிலைப்பாடு தான். பாஜக ரொம்ப வீரியமா இருக்கே. காங்கிரஸும் தமிழர்களுக்கு எதிராக இருந்தது, மாநில சுயாட்சியை பறிச்சது, கல்வியை பொதுப்பட்டியலும் காங்கிரஸ் தான் இதனுடைய முன்னெத்தி ஏர் பாஜகவுக்கு. பாஜக அதை விட ரொம்ப வீரியமா இருக்காங்களா? RSS கொள்கையே மாநிலங்கள் இருக்கக்கூடாதுங்கிறது தானே, தேர்தலை நடத்தக்கூடாதுங்கிறது தானே, அந்த ரேஞ்சுக்கு ஒரே மதம் இருக்கணும் இந்த கான்செப்ட்ல போறவங்க. அதனால காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒரு சோசியலிச கூறுகள் கூட பாஜக இருக்காது. அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பாஜக எதிர்ப்பதான். பாஜக கூட்டணியில இருக்கிறவங்களே பேசியாகணும். பாஜக கூட்டணியில இருக்கவங்க கூட என்ன சொல்லுவாங்க, திமுக தான் பாஜகவோட கள்ள கூட்டணி வச்சிருக்கிட்டு நேரடியா கூட்டணி வச்சவங்க கூட திமுகவை தான் கள்ள கூட்டணி சொல்லுவாங்க. ஏன்னா பாஜக எதிர்ப்பு பேசாம இங்க பேசவே முடியாது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம், இப்ப பொன்ராஜ் சார் மீது அந்த டிஜிபி வழக்கு கொடுத்தாங்களா, அது ஒரு கருத்து. அந்த வார்த்தையை பயன்படுத்துவதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த பெண்களா இருந்தாலும், அது தாவேகா பெண்களா இருந்தாலும் சரி, அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்க கூடாது. பட் அவரை நம்ம இந்த விஷயத்துல காரணம் பண்ண முடியாது. அவர் எவ்வளவு மனம் வெதும்பி அதை சொல்லாரு பாருங்க. தமிழ்நாட்டில் இப்படி எல்லாம் பெண்கள் இருக்கிறாங்கிற அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. என்ன காரணம் இருந்தாலும் கூட அந்த வார்த்தையை அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாதுங்க. இல்ல இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா, பெண்களை போக பொருளாகவும் உங்களுக்கு என்னைக்கும் கேவலமாகவும் சித்தரிக்கக்கூடிய அவருடைய படங்கள்ல இருந்து வருது. போலீஸாவே இருந்தாலும் நீ ஒரு பொம்பளை, பொறுக்கியாவே இருந்தாலும் அவன் ஆம்பளைன்னு ஒரு படத்துல சிவகாசியில டயலாக் பேசுறாரு. உங்க ஆத்தா யாருக்கு பெத்தா எப்படி பெத்தான்னு எனக்கு தெரியாது, ஹீரோ டயலாக் பேசுறாரு. அதை கேட்டு கேட்டு வளர்ந்த ரசிகை கூட்டங்க அது. அதனால இந்த சீரழிவுக்கு காரணம் இவங்க உருவாக்கின பிம்பங்கள். பெரியார், அண்ணா, அம்பேத்கரை படிச்சு உருவான கூட்டம் இல்ல, முழுக்க விஜய் சண்டை போட்டு உருவான கூட்டம். அந்த லேடிக்கு அந்த பொண்ணுக்கு என்னன்னே தெரியாது. அசிங்கமா பேசுறது மட்டும்தான் அவங்க நடிகர்கள் சொல்லி தந்திருக்காங்க. அந்த நடிகர் கட்சி ஆரம்பிச்சோன்னா அந்த பாவம் அந்த பிள்ளை இப்படி பேசுறது தப்புன்னு கூட தெரியல. ஏன்னா அவங்க நடிகர்கள் முழுக்க தான் பண்ணியிருக்கிறாங்க. பெண்ணை பாலியல் இதா மட்டும்தான் எல்லா படத்துலையும் நடிகர் விஜய் பண்ணியிருக்காரு. மற்ற நடிகர் பண்ணலையான்னு கேட்காதீங்க, இவர் அரசியலுக்கு வந்ததுனால கேட்கிறேன். இப்படி ஒரு கூட்டத்தை அரசியல் காலத்துக்கு கொண்டு அவர்களை ஆணாதிக்க சிந்தனையாகவும் பெண்களை கேவலமா பார்க்கிற புத்தியில கொண்டு வந்தது அந்த நடிகர்கள். அதை பார்த்து பொன்ராஜ் மாதிரி பாவ ஆட்களை இந்த வார்த்தையை பேசுறதுக்கு காரணமே இவருடைய பொன்ராஜ் ஒரு கிட்ஸ் கிளப்ல பாவம்ங்கறீங்க. ஏதோ அந்த படத்துல இன்ஃப்ளூயன்ஸா இருப்பாங்க, இந்த படத்துல இன்ஃப்ளூயன்ஸா இருப்பாங்கங்கறீங்க. சொல்லுங்க சார். ஆமா, தீப்பொறி ஆறுமுகம்னு ஒரு ஆள் உண்டு, திமுக பேச்சாளர். அவருடைய பேச்செல்லாம் அண்ணன் ஜீவன் கேட்டிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் பெண்களை எவ்வளோ மதித்து பேசியிருக்காரு. இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் பெண்களை எப்படி மதித்து பேசுறாரு அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு விளக்கம் சொன்னீங்கன்னா அது சரியா இருக்கும். பெண்களை திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களை மதித்து பேசுது அப்படின்னு ஒரு கருத்தை நீங்க எடுத்து வச்சீங்கன்னா தீப்பொறி ஆறுமுகத்துக்கு யாருமே ஆதரவாளர்கள் இல்ல. தீப்பொறி ஆறுமுகத்துக்கு ஆதரவா பொன்ராஜ் தீப்பொறி ஆறுமுகத்தோட மோசமா பேசியிருக்காரு. அவருக்கு நீங்க வக்காலத்து வாங்குறீங்கன்னா அது எப்படி? அது எப்படி? ஏங்க பொன்ராஜ் சார் கால் தூசிக்கு வர மாட்டாருங்க. பொன்ராஜ் யார் தெரியுமா? அவர் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய ஆளு. உலகத்துல பிறக்கிற எல்லாரும் ஒரே சரிசமம் தான். அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவர் வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம். இங்க பொது வழியில் வரைச்சவர் எவ்வளவு பெரிய ஆள் இல்ல. மரியாதையும் மனித நேயத்தையும் பேசக்கூடியவன் தான் பெரிய ஆளு. திமுக ஜால்ரா அடிக்கிறோம் பெரிய ஆள் இல்ல. நீங்க இப்படி நீங்க கேட்டாங்க பத்திரிகையாளர். ஆனா வந்து திராவிட என்னத்தை நீங்க சொன்னீங்களே. பொன்ராஜ் சார் பத்தி எல்லாம் உங்களுக்கு என்னங்க, பொன்ராஜ் சார்ட்ட நீங்க பழகி இருக்கீங்களா? அவர் யாருனே உங்களுக்கு தெரியாது. தெரியாம எல்லாம் வந்து பேச சார், தெரியாம வந்து பேச வரல தோழர், தெரியாம வந்து பேச வரல, எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு தான் பேச வரோம். நீங்க பொன்ராஜ் நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும், பொன்ராஜ் சொன்னது தவறுதான் அப்படிங்க அது சொல்லிக்கிட்டு அதுக்கு பிறகு அது எப்படின்னா வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒருவரை தூற்றுவது போல தூக்கிட்டு அவர் போற்றுறது, அந்த இதை அவர் எடுத்தாரு இப்ப கையில. ஓகே, நம்ம அதை கடந்து போவோமே. நோட் யுவர் பாயிண்ட், அவற்றையும் போகணும். திரும்ப இப்போ இந்த எஸ்ஓபி தேர்தல் ஆணையம் வந்தாலும் கூட நெருக்கடிகள் இருக்க தான் போகுது. நம்ம கடந்த ரெக்கார்ட்ஸ் பார்த்து தான் புதுச்சேரியிலே இது பண்ணாங்க. இந்த 21 நாட்களில் 23 நாட்கள் போதும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் களமாடி ஜெயிக்க? எங்களை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் சில கிராமங்களுக்கு இப்போ பரவாயில்ல, நீங்கள் எல்லா கிராமங்களுக்கும் போங்க, பெண்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த தடவை உங்கள் ஓட்டை வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிடும். பிரச்சாரத்தை பெண்கள் கையில் எடுத்துட்டாங்க. நாங்கள் பிரச்சாரம் பண்ணே இப்போ தேவையில்லை தான், பெண்கள் எடுத்துட்டாங்க. காரணம் இங்கே வந்து ஒரு மாற்று அரசியல் தேவைங்கிறதுக்கு காரணம் பெண்களுக்கான பாதுகாப்பு இங்கு உறுதிப்படுத்தப்படவில்லை.
போதை இல்லாத தமிழகம்னு சொன்னாங்க. இதுவரை போதை இல்லாத தமிழகன்ட்டு எந்த இடத்துலயும் நம்ம அடையாளப்படுத்த முடியல. காவல்துறை அதிகாரிகள் நேர்மையாக செயல்படக்கூடியவர்கள் இருந்தால் கூட அவர்களுடைய செயல்பாடுகளை இங்க நேர்மையாக நடத்த விடல. கனிம வளம் கொள்ளை அடிக்கப்பட்டு இருக்கு. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா அவரு கன்னியாகுமரி டிஜிபி அலுவலகம் போனார்ல, இந்த மாதிரி என்னென்ன இஷ்யூஸ்க்கு என்னென்ன செயல்பட்டார்னு அவருடைய செயல்பாட்டை மதிப்பிட மாட்டாங்களா? செயல்பட்டு தானே இருக்காங்க. தொடர்ச்சியாக ஒவ்வொரு பிரச்சனை வரச்சுமே அவர்கிட்ட இருந்து அறிக்கை வந்திருக்கு. அவர் கட்சியில் உள்ள இரண்டாம் கட்சி தொண்டை இன்னைக்கு டிஜிபி அலுவலகம் போக முடியுதுல, நான் அந்த அரைச்சிட்டத்தை புரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி பப்ளிக் இஷ்யூஸ்க்காக டிஎம்கே இல்ல சார் பவர்ல வந்து இப்ப டிஎம்கேல ஒண்ணு பண்ண முடியாது. இல்ல சார், அவரால இப்ப பவர்ல டிஎம்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க செயல்படாம இருக்காங்களா? நாம் தமிழர் செயல்படாம இருக்கா? போராடாம இருக்காங்களா? அதாவது பனையூர்ல இருந்து வெளியே வரணும்னா கூட அவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்தது திமுக ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க. இல்லன்னு என்ன 144 போட்டுருக்காங்களா? வெள்ள போறதுக்கு யார்ட்ட பர்மிஷன் வேணுமா? திமுக இன்னைக்கு டிஜிபி அலுவலகத்துக்கு போனால யார்ட்ட பர்மிஷன் வாங்கினாரு? திமுக எப்படி எல்லாம் காய் நகர்த்துன்னு உங்களுக்கு தெரியல? இல்ல சார், இல்ல திமுக அவங்க செயல்பாட்டு எளிமையாக்கிறதுக்கு இல்ல. எம்ஜிஆர் அவங்க தனி கட்சி தொடங்கினாங்கல்ல சார். எம்ஜிஆர் அவங்க தனி கட்சி தொடங்கிச்சமே எம்ஜிஆர் எவ்வளவு இக்கட்டுகளை அவர் சந்திச்சாருங்கிறது வரலாறு பதிவு இருக்கு. திமுகவுடைய கோரமுகம் உங்களுக்கு தெரியும். விஜய் அவங்களுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் எங்கள் தலைவருடைய வளர்ச்சி இன்னைக்கு தமிழகத்தில் பெருவாரியா இருக்கு. அதை பொறுக்க முடியாமல் திமுக எங்களுக்கு எவ்வளவு இக்கட்டுகளோ அதுக்கு தடுப்புகளை செஞ்சாங்க தெரியுமா? இல்ல சார், இப்ப இன்னைக்கு கவர்னர் அலுவலகத்துல போய் கொடுத்தாரு. அந்த மாதிரி ரொம்ப குறிப்பிட்ட சில இஷ்யூஸ்ல தான் அவர் வந்து வெளியே வந்திருக்கிறாரு, அவர் லீட் பண்ணிருக்கிறாரு. சோ அது மக்களால வந்து அதுதான் நான் முதல்ல உங்களுக்கு தெளிவா சொன்னேன் சார். இங்க வந்து அறிக்கையை வைத்து அரசாட்சி பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க வந்து அந்த செயல்பாடுகளை வைத்து என்ன செயல்பாடு கொடுத்தீங்க நீ சார்? நீங்க தொடர்ச்சி அந்த 2 வருஷத்துல எந்த கட்சி சார் இவ்வளவு மக்கள் அதாவது நீங்க தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த 2 வருஷத்துல தொடங்கப்பட்ட கட்சியே இல்ல சார். 23 வருஷம் மக்கள் இயக்கமா இருந்து பட்டியல் போடுங்களேன். விஜய் தலைமையில என்னென்னலாம் இஷ்யூஸ்க்கு போராடி இருக்கீங்க சார்? இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு எங்க தலைவர் போராடி இருக்காரு. சரி. தூத்துக்குள்ள துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட பொழுது எங்க தலைவர் போயிருக்காரு. விலையில்லா உணவகம்னு தமிழகத்துல பல இடங்கள்ல அந்த உணவகம் திறக்கப்பட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது போல அதாவது குழந்தைகளுக்கு படிப்பறிவுக்கான களங்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறது எங்களுடைய தலைவர். உங்களுக்கு வேற நேபாளத்தில் பூகம்பம் வந்த பொழுது அதற்கு முன்னின்று பணம் கொடுத்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்தது எங்களுடைய தலைவர். கன்சிஸ்டன்சி இருக்காங்கறத கேள்வி. ஒரே ஒரு இந்த விஷயம் திரு ஜுபைர் பேசவே. திரு ஜுபைர் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஒரே ஒரு பதில் சொல்றது ஜுபைர் சார். இல்ல மக்கள் இயக்கமாக இருக்கிறப்ப அவர் சார்ந்த திரைத்துறைக்கு ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? கொரோனா காலம், பெருந்தொற்று காலம் வந்தது. திரைப்படத்தை சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இந்த மக்கள் இயக்கம் சார்ந்து விட்டுருங்க. விஜய்ங்கிற ஒரு நடிகர் செஞ்சிருக்கிறாரா? இல்ல. முதலமைச்சரை தாண்டி ஒரு தனிப்பட்ட மனிதன் யாருக்காவது ₹1 கொடுத்தாரு நிரூபிங்க சார். ஏங்க திமுக அறக்கட்டளையில இருந்து எவ்வளவு தனிப்பட்ட ஒரு மனிதன் திமுக ஒரு தனிப்பட்ட மனிதன் நிரூபிங்க சார். திமுகவுல விபத்துகள்ல இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் காசு வழங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் அறக்கட்டளை இப்பொழுதும் மிசா காலத்துல இன்பா சொல்லிட்டு இருக்க மிசா காலத்துல கைதானது இந்த 200 ரூபாய் உப்பின்னு எப்ப தெரியுமா சொல்றாங்க? மிசா காலத்துல மிசா காலத்துல கைதான போது திமுக உடன்பிறப்புகள் சிறையில் இருந்த போது அவங்க குடும்பத்துக்கு 200 ரூபாய் அப்பயே அனுப்பின இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்ல தனிப்பட்ட திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவர் மக்கள் இயக்கம்னா விஜய் அவங்க தான் அதுக்கு தலைவர். அதுல செயல்பட்டு இருக்காருன்னா விஜய் அவங்க தான் செயல்பட்டு இருக்காரு. அவர் கேட்டது ஹரி கேட்டது நான் தெளிவா சொல்றேன். ஹரி கேட்டது எத்தனை போராட்டங்கள்ல விஜய் வந்து நின்னார், எஸ்ஏஆர்ல நின்னார். அதற்கு பிறகு எந்தெந்த போராட்டங்கள் தமிழ்நாட்டுல பல வாழ்வாதார உரிமைகளுக்கு மாநில உரிமைகளை நான் முடிச்சிருந்தேன். நீங்க இப்ப நான் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உங்க பதிலா சொல்லுங்க. மாநில உரிமைகள் பலரும் காவு வாங்கப்பட்டது. ஒன்றிய அரசால பல விஷயங்கள் இங்க திணிக்கப்படுது. சோ அதற்கு எதிராக என்ன போராடினாரு அப்படின்னு தெரியல. இன்னொன்னு 144 போட்டாங்க போல வீட்டை விட்டே வெளில வர முடியலங்கிறாரு. டெல்லி மும்பையில போய் அட்லியோட மனைவியோட இதுல வளைகாப்பு விழாவில் கலந்துக்கும் போது ஒரு பிரச்சனையும் வரல. இன்னும் கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு
பொங்கல்ல போய் கலந்துக்கும் போது ஒரு பிரச்சனையும் இல்லை, யாரும் இவங்களை வந்து தடை பண்ணலை. அப்போ இந்த மாதிரியான பெரும் முதலாளிகளோ பெரும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களோட வீட்டு கல்யாணங்களுக்கு போகும்போது எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் மக்கள் போராட்டங்கள் களத்துக்கு வந்துட்டா மட்டும் விஜயை வந்து திமுக தடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் யதார்த்தமா சிரிப்பா இருக்கு. இதெல்லாம் மக்கள் நகைச்சுவையா எடுத்துப்பாங்க. திமுகவுக்கு இது சிரிப்பா இதுக்கு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. சிரிப்பா இருக்கும். நான் அதை சொல்ற தேர்தலுக்கு ஜவஹர்லி சார், you wanted to respond. நான் சொல்றது ஞாபகம் சரியா இருக்கும்னா, இலங்கை தமிழர் பிரச்சனையில அவர் வந்து டொனேஷன் பெரிய லெவலில் விஜய் வந்து 500 ரூபாய் கொடுத்ததா தான் என் ஞாபகத்தில் இருக்கிறது. நான் பத்திரிகை இதெல்லாம் பார்த்தது. 500 ரூபாய் இலங்கை தமிழர்களுக்கு நடிகர் சங்கம் சார்பாக வசூல் செய்யும் போது 500 ரூபாய் கொடுத்ததாக தான் இருக்குது. இரண்டாவது, எங்களுடைய தலைவர் வந்து எளிமையான தலைவர், ஆனால் வலிமையான தலைவர். அவர் தலைமையில் தான் இந்த அதிமுக இயங்குது. இப்போ நடக்கக்கூடியது வந்து சட்டமன்றத்துக்கான தேர்தல். இந்த சட்டமன்றத்திற்கான தேர்தல் வந்து எங்களுடைய ஒற்றை இலக்கு இந்த விடியாத திமுக ஆட்சி, ஊழல் ஆட்சி, குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். இந்த இலக்கோடு தான் நாங்கள் கூட்டணியை பிஜேபி இன்னும் சில கட்சியில் சேர்த்துருக்கோம். இங்கே எங்கே வந்துருச்சு சுபேருக்கு? எப்படிங்க வந்தது பிஜேபி? இங்கே எங்கே மோடி வர்றாரு? இது என்ன சார் சட்டமன்ற? இங்கே இந்த களம் திமுக அதிமுக என்ற நிலையில் இருக்கக்கூடும். இது வேண்டுமென்றே ஒரு நரேட்டிவ் ஒன்று செட் பண்ணி திமுக ஆளுமை மிக்க ஒரு தலைவர். நரேட்டிவ் நாங்க செட் பண்ணல, நீங்க தான் செட் பண்றீங்க. நீங்க தாங்க செட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் இருங்க, நீங்க பேசுறீங்களா? அதாவது ஒரு ஆளுமை மிக்க தலைவர், ஒரு கட்சி இயங்குது. அந்த கட்சி இயங்கும் போது ஒரு தான் தொகுதியை பிரிச்சு கொடுக்குறாரு. நீங்க போன வாரம் வரைக்கும் என்ன சொன்னீங்க? பிஜேபிக்கு 70 சீட்டு கொடுத்துருவாங்க, 80 சீட்டு கொடுத்துருவாங்க, அதை கொடுத்துருவாங்க, இதை கொடுத்துருவாங்க. இப்பயும் ஒன்று சொல்றீங்க 45 சீட்டு கொடுத்துட்டாங்க. பாமகங்கிற ஒரு கட்சியில அது பிஜேபியினுடைய பி டீம். பிஜேபியினுடைய பி டீம் இருந்தா தேமுக உள்ளத்துக்கு இழுத்து போட்டீங்க, ஓபிஎஸ் உள்ள இழுத்து போட்டீங்க. இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் பிஜேபி பி டீம் நீங்க சொன்ன இவங்களும் கொஞ்ச நாள் என்னது முதல்ல நீங்க ஒரு பத்திரிகையாளர் கருத்துக்களை பேசுங்க. உங்க சார்ந்து ஒரு மனநிலை இருந்தா கூட அப்பட்டமா ஒரு பொய்ய ஒரு ஆளுமை மிக்க தலைவரை கொச்சப்படுத்தக்கூடிய பிஜேபி நோக்கம் வேற. அந்த நோக்கம் தமிழ்நாடு மக்கள் என்ன பாவாங்கன்னா, இந்த ஆட்சி நல்ல ஆட்சி கொடுத்திருக்காங்களா, சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கா, ஊழல் இல்லாம இருக்கா, போராட்டத்துல விலைவாசி உயராம இருக்கா, இதெல்லாம் பாப்பாங்களே தவிர பிஜேபி உள்ள வந்துடும். இதெல்லாம் வந்து அது பாராளுமன்ற தேர்தல பொய்களை கட்ட வச்சீங்க. அதை வச்சுட்டு நீங்க சட்டமன்ற தேர்தல் இதெல்லாம் பொய் இப்ப மக்கள் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்களது தலைவர் அவர்கள் ஏற்கனவே மாவட்ட செயலாளர் கூட தெளிவா சொல்லிட்டார். நாம கொண்டு போய் தேர்த்த திட்டங்களை மக்களிடத்துல கொண்டு வந்த நலத்திட்டங்களை வைத்து முன்வைத்து தேர்தல் பிரச்சாரங்களை முன்வைங்க, வலிமையான ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறோம் என்று. அதுல பல்வேறு திட்டங்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எந்த ஒரு குடும்பத்தை எடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு அறிவித்த ஏதோ ஒரு திட்டத்தின் மூலம் அந்த குடும்பம் பயன்பெற்றுக் கொண்டு இருக்கிறது. அதனால வலிமை மிக்க ஒரு கூட்டணியை எங்கள் தலைவர் அவர்கள் அமைத்து கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக பாஜக ஓடு சேர்ந்து வருகிற எந்த ஒரு கட்சிக்கும் தமிழ்நாட்டில் இடமில்லை என்பதை தொடர்ந்து தமிழக மக்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது இந்த தேர்தலிலும் பிரதிபலிக்கும். ஓகே, இறுதி கருத்து. இனிமே உங்களுடைய செயல்பாடு விஜயோடைய வேகம் சூடுபிடிக்குமா? 20-25 வருஷமா நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். அந்த வார்த்தையை நீங்களும் தடுத்துருங்க. நாங்கள் செயல்பட்டு தான் இருக்கோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவி ஏற்பார். நான் இங்கு குறித்து வச்சுட்டு போறேன். தோழர் வந்து சொன்னார் திமுகல இருந்து, அவருக்கும் நான் இப்பவே சொல்லிட்டு போறேன். கண்டிப்பாகவே இந்த மே 4ஆம் தேதி நான் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். அப்பொழுது சந்திக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த வெற்றி செய்தியோடு நான் சந்திப்போம். ஓகே, நான் திரு ஜீவாட்ட கேட்க வரும்போது இன்னைக்கு அதிமுக திமுக போட்டியிடுற இடங்கள் நம்ம வந்து பார்க்குறோம். 175ல உதயசூரியன் போட்டி, கிட்டத்தட்ட சற்றேறக்குறைய ஒரே எண்ணிக்கையில் தான் அதிமுக திமுக நம்ம போட்டியிடுறதை நம்ம பார்க்கின்றோம். இப்போ நம்ம இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற விஷயத்த இந்த எண்ணிக்கை மூலமா இந்த திராவிட பெருங்கட்சிகள் ரெண்டும் இல்லை அப்படின்னு இப்போ குறிப்பால் உணர்த்திட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அந்த கோஷம் 2 கேம்ப்லயும் எழுந்ததை கண்டிப்பா தமிழ்நாட்டில் என்னைக்குமே ஆமாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்டே எடுபடாதுங்க. அப்படி சொன்னாலே அந்த கூட்டணி தோற்று போயிடும். காங்கிரஸ் திமுக கூட்டணி 1980 ஆச்சு, 80 அப்படி ஆச்சு. 2006ல் 63 சீட்டு காங்கிரஸ் கூட கொடுக்கும்போதே திமுக தோல்வி பிரச்சனையாயிருச்சு. 2011ல் 2006லையும் மைனாரிட்டி கவர்மெண்ட் மாதிரி என்னைக்கு தேசிய கட்சிகளுக்கு குறைவான சீட்டு கொடுக்குறாங்களோ அழகா இப்போ 2021ல் பாருங்க, அழகா 25 சீட்டு காங்கிரஸ் வாங்கி 18 சீட்டு ஜெயிச்சாங்க.
அதனால தேசிய கட்சிகளுக்கு குறைவான சீட்டை தான் தமிழ்நாட்டு மக்கள் விரும்புறாங்க, திமுக அதிமுகன்னு இல்ல. அதனாலதான் கடந்த முறை அழகா பண்ணாங்க. திசையில தான் ரெண்டு பேருமே போயிருக்காங்கன்னு இந்த எலெக்ஷன்ல பாக்குறதா? ஆமா ஆமா ஆமா, அந்த இதான் பண்ணியிருக்காங்க. ஆனா அதிமுக பாஜகவை நீங்க அப்படி சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அதிமுகவின் அடித்தளமாக இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள்ல 15 தொகுதியை கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே அதிமுக வெற்றி பெற தொகுதி. அது வந்து திமுக வந்து 89லையும் 96லையும் மட்டும்தான் வெற்றி பெற்றது. மற்ற எல்லா இடத்துலயும் ரெட்டலை வெற்றி அப்படிப்பட்ட தொகுதியில தூக்கி லட்டு மாதிரி பிஜேபிக்கு கொடுத்துருக்காங்க. போன எலெக்ஷன் அவங்க ஜெயிச்சத பார்த்தோம். இன்னைக்கு 27 தொகுதிகள்ல 16 தொகுதிகள் அவங்க வந்து 2ஆம் இடம் இருக்காங்க பாஜக. அந்த growth அவங்க ஃபேக்டர் இன் பண்ணணும்ல. அதுல அந்த growth எப்படி வந்துச்சு? ஏடிஎம்கேவை அழிச்சிட்டு வந்துச்சு. ஓபிஎஸ் டிடிவியை சேர்த்துக்கிட்டு ரெட்டலைய 3வது இடத்துக்கு தள்ளி ஏடிஎம்கே ஓட்டை வாங்கி பிஜேபி தான் வளர்ந்ததா காமிச்சுக்கிச்சு. பிஜேபி வளரல, அது டிடிவி ஓட்டு, ஏசி சண்முகம் ஓட்டு, பாமக ஓட்டு, பாஜக வளரல, பாரதிய ஜனதா வளரல. ரெட்டலை ஓட்டெல்லாம் வாங்கி ரெட்டலைய 3வது இடத்துக்கு தள்ளிச்சு. பாஜக வளரல, ஏடிஎம்கே ஓட் பேங்க அவங்க அரிச்சாங்க. அப்படிதான் வாங்கிட்டு இன்னைக்கு ஏடிஎம்கே ஸ்ட்ரென்த்தனான தென் மாவட்டங்கள்ல எல்லா 15 தொகுதியை பிஜேபி வாங்கி இருக்கு. மேற்கு மண்டலத்துல இருக்கிற பகுதிகளில் மேற்கு மண்டலம் டோட்டல் ஸ்ட்ராங். ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அதிமுகவை எடப்பாடி இருங்க எடப்பாடி தலைமையேற்றதுல இருந்து டெல்டாலையும் தென் மாவட்டத்திலயும் அதிமுக தோக்குதா இல்லையா? அதிமுக வந்து தென் மாவட்டத்தை மறந்துருச்சு. என்னங்க நீங்க தோக்குதுங்கறீங்க, ஸ்ட்ராங்ங்கறீங்க, ஏன் கொடுத்தீங்கன்னு கேக்குறீங்க. ஆமாங்க, எடப்பாடி 2011 இருந்து 21 வரைக்கும் திமுக எவ்வளவு வெற்றி பெற்றுச்சு? 14 முறை தோக்கலையா? வெற்றி தோல்வி ஒரே ஒரு தேர்தல் தான் 2021 வெற்றி பெற்றாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய சட்டமன்றம் 26 தோல்வி அடைஞ்சா பாப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு முக்கிய செய்தியும் வர பெற்றிருக்கும். So we have to end the show. Thank you very much. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.